வணக்கம். இது ஆடியோ நூலகம் யூடியூப் சேனல். பார்க்க வந்திருக்கிற கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும். இந்த கதையும் என்னோட குரலும் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்கள் யூடியூப் சேனலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு காட்டும். மறக்காமல் லைக் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் அதிகமான கதைகளை என்னால் போட முடியும். மௌனம் பேசிடும் பாஷைகள் புரிந்திடுமோ என்ற இந்த கதை ஒரு மறுமணம் சார்ந்த கதை. இயல்பான நடுத்தர குடும்பத்தின் வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளையும் அதில் சிக்கிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பேச இயலாத பெண்ணின் உணர்வு போராட்டங்களையும் இதில் காணலாம். அவளின் மனதில் எழும் வலியுடன் கூடிய வார்த்தைகளை கண்களின் வழியாக தன் கணவனுக்கு கடத்தும் முயற்சியில் அவள் வென்றாளா இல்லையா என்பதை இந்த கதையை கேட்டு தெரிந்து கொள்வோமா? இது ஒரு மெலோ டிராமா நாவல். இதில் ஆக்ஷன்ஸை விட உணர்வுகளுக்குத்தான் முக்கியத்துவம் உள்ள கதை. அதனால் இயல்பான மெதுவான அன்றைய காலகட்ட குடும்ப கதை இது. கதையை ஆரம்பிக்கலாமா? எனக்கா மறுபடியும் கல்யாணமா? தாயை பார்த்து அதிர்ந்து போனார் போல கேட்டான் ஆனந்த். ஆமாம், உனக்குத்தான். அந்த பெண்ணை எல்லா விதத்திலும் எனக்கு பிடித்து விட்டது. நீயும் பார்த்துவிட்டு என்று சொன்னால் முகூர்த்தத்தை குறித்து விடலாம். அமைதியான குரல்தான் என்றாலும் திட்டவட்டமாக சொன்னாள் ராஜேஸ்வரி. அம்மா! ஆனந்தின் முகத்தில் படிப்படியாய் நிறங்கள் மாறத் தொடங்கின. முதலில் செந்நிறமாயிற்று. பிறகு உள்ளத்தில் திடீரென்று பொங்கி எழுந்த துன்பத்தை வலுக்கட்டாயமாக அடக்க முயன்றார் போல துவண்டு வாடியது. இறுதியில் அந்த வேதனையும் மாயமாகி கல்லை விட கடினமாக இறுகிவிட்டது. பெண்ணை பார்க்கணும். உனக்கு எப்பொழுது தோதுபடுமோ சொல், நான் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். மகன் முகத்தில் வரிசையாக மாறிக்கொண்டிருந்த உணர்வுகளை கவனமாக பரிசீலித்து கொண்டிருந்த தாய் நிதானமாக கேட்டார். வேண்டாம் அம்மா, வேண்டவே வேண்டாம். இனி இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு பெண்ணின் நிழலும் என் மீது படக்கூடாது. படவும் விடமாட்டேன். நடுங்கும் குரலில் பெரும் முயற்சி செய்து கட்டுப்படுத்தி கொண்டே சொன்னான். ஒரு நிமிடம் அறையில் பயங்கரமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு அந்த அம்மாளின் குரல் ஒலித்தது. நிதானமாகவும் மென்மையாகவும் இயம்பிய அந்த குரலானது இரக்கத்தாலும் பாசத்தாலும் நிரம்பி வழிந்தது. ஆனந்த், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆனந்த் பதில் சொல்லவில்லை. நிற்கவும் சக்தி இல்லாதது போல கட்டிலை அணுகி அதில் சரிந்து முகத்தை இரு கரங்களாலும் பொத்தி கொண்டான். இதோ பார் ஆனந்த், மனிதர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் என்றாவது அந்த தவறை உணர்ந்து கொள்வதும் அதற்காக பச்சாதாபப்படுவதும் நியாயம்தான். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அறியாமையாலோ அல்லது விதியின் கொடுமையினாலோ ஒருமுறை கை நழுவிவிட்ட பொருளுக்காக வாழ்நாள் முழுவதும் குமரி போவது நியாயமில்லை. என் பிராப்த கர்மமோ அல்லது உன் துரதிருஷ்டமோ தெரியவில்லை. நடந்தது ஏதோ நடந்து விட்டது. 30 வயது கூட நிரம்பாத நீ இதுபோல எல்லாவற்றையும் திறந்துவிட்டு ஆசைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒரு கேளிக்கையோ வினோதமோ எதுவும் இல்லாமல் சாமியாரைப் போல வாழ்ந்து வருவதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. நான் எவ்வளவு குமுறிப்போய் கொண்டிருக்கிறேனோ, என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறதோ நீ கொஞ்சம் கூட உணரவில்லை. அம்மா! அந்த அழைப்பில் வேதனை நிரம்பியிருந்தது. அன்றே நான் சொன்னதை நீ கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தாள், எதற்காக சொல்லுகிறேன் என்று கொஞ்சமாவது உணர்ந்திருந்தால் இன்று நாம் இருவரும் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டோம். சண்டை போடுவதாக இருந்தாலும் சம்பந்தம் பண்ணி கொள்வதாக இருந்தாலும் சம அந்தஸ்து இருக்கணும் என்று நான் சொன்னது அன்று இளமையின் வேகத்தில் உனக்கு புரிந்தால்தானே? இதெல்லாம் என்னுடைய தவறுதான். அன்றே நான் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து உன்னை தடுத்திருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். உன் நலனில் உனக்கு இல்லாத அக்கறையா என்று நினைத்தேனே தவிர இவ்வளவு தூரத்திற்கு யோசிக்கவில்லை. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். இதை சீர்திருத்த வேண்டிய கடமையும் என் மீதுதான் இருக்கிறது. அதனால் இந்த முறை நான் தேர்ந்தெடுத்த பெண்ணை பண்ணிக்கொள். ஆனந்தின் முகம் அவன் உள்ளங்கையில் அமைதியின்றி இப்படியும் அப்படியும் தத்தளித்தது. இறுதியில் நிமிர்ந்து தாயின் பக்கம் பார்த்தான். அம்மா! சிறு வயதிலிருந்தே நான் எத்தனையோ தவறுகளை செய்து துன்பம் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறேன். அதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவ்வப்பொழுது என்னை மன்னித்து கொண்டே வந்திருக்கிறாய். பெரியவனாக வளர்ந்த பிறகும் உனக்கு வருத்தத்தை அளிக்குமே என்ற நினைப்பு கூட இல்லாமல் செய்துவிட்ட இந்த ஒரு தவறை மன்னித்துவிடு. இனி ஒரு நாளும் உன் அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனந்த், உன் சிறு வயது சம்பவங்களை எல்லாம் உதாரணம் காட்டாதே. அப்பொழுது நீ எதை செய்தாலும் அது உன் படிப்பிற்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை. எத்தனை சினிமாக்களை பார்த்த போதிலும், மாணவர்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டாலும் ஒரு நாள் கூட நீ பரீட்சைகளில் தோல்வியடைந்ததில்லை.
நான் விரும்பியதை காட்டிலும் நல்ல விளைவுகளை தந்திருக்கிறாய். அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் அம்மா? நீ மறுபடியும் திருமணம் செய்து கொள். நடந்ததையெல்லாம் மறந்து போவது அத்தனை சுலபம் என்று தோன்றவில்லையே அம்மா. கடந்த காலத்தை விடாமல் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதால் என்ன பிரயோஜனம் சொல்லு? முயற்சி செய்தால் நடக்காத காரியம் எதுவுமே இல்லை என்று உனக்கு தெரியாதா? ஆனந்த் பதில் பேசவில்லை. குனிந்த தலை நிமிரவும் இல்லை. ராஜேஸ்வரி உயிரை கையில் பிடித்து கொண்டு மகன் வாயிலிருந்து வரப்போகும் பதிலுக்காக காத்திருந்தாள். நேரம் கடந்து கொண்டிருந்தது. இறுதியில் தானே கேட்டாள், என்ன சொல்கிறாய்? என்ன சொல்லட்டும் அம்மா? இதை என் பலவீனம் என்று நினைத்தாலும் சரி, வேறு ஏதாவது நினைத்தாலும் சரி, மனைவியாக வேறொரு பெண்ணை என் வாழ்க்கையில் என்னால் அனுமதிக்க முடியாது. அந்த எண்ணத்தையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜேஸ்வரி உடனே பதில் சொல்லவில்லை. பிறகு நிதானமாக சொன்னாள், ஆனந்த், என்னுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொள். நன்றாக யோசித்துப்பார். உனக்கு மனைவி தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகம் தெரியாத உன் 2 குழந்தைகளுக்கு தாய் வேண்டும் என்ற விஷயத்தை மட்டும் மறந்து விடாதே. எனக்கு பிறகு இந்த வீட்டின் பொறுப்புகளை ஏற்பதற்கு ஒரு இல்லத்தரசி வேண்டும். உன் தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கும் ஒரு நபர் மிகவும் அவசியம். அதை மறந்து விடாதே. இல்லை என்று மறுக்கவில்லையே அம்மா. ஆனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதில்லை. பணத்தை விட்டெறிந்தால் எந்த வேலைக்காரியாவது அந்த காரியத்தை செய்துவிட்டு போவாள். வேலைக்காரியா? இந்த காலத்திலா? என்றைக்காவது வீட்டு விவகாரங்களை நீ கொஞ்சமாவது கவனித்திருந்தால் வேலைக்காரர்களை பற்றி இதுபோல பேசியிருக்க மாட்டாய். வேலைக்காரர்கள் மேற்பார்வையிடவே நாள் முழுவதும் ஒரு ஆள் வேண்டியிருக்கும். அதைவிட தலைவலி வேறு இல்லை. நீதான் இருக்கிறாயே அம்மா. எப்பொழுதும் நான் இருப்பேனா கண்ணா? ஆனந்தின் முகம் கசப்பாக விஷயத்தை கேட்க நேர்ந்தது போல வேதனையால் இறுகியது. அப்படி சொல்லாதே அம்மா. சொல்லாமல் இருந்தால் மட்டும் நடக்கப் போவது நின்றுவிடுமா கண்ணா? ஆனந்த் செய்வதறியாது முகத்தை மறுபடியும் பொத்திக் கொண்டான். ராஜேஸ்வரி மகனை நெருங்கினாள். அவள் குரல் பிசிறின்றி திடமாக ஒலித்தது. ஆனந்த், இதுவரை நான் உன்னை கட்டாயப்படுத்தி எந்த காரியத்தையும் சாதித்து கொண்டார் போல நினைவு இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொன்னபடி கேள். முன்பின் யோசித்து தயங்காதே. உன் மனதில் இருக்கும் வேதனையை கூட பொருட்படுத்தாதே. அம்மாக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டுமே இந்த காரியத்தை செய்வதாக நினைத்துக்கொள். மற்றதையெல்லாம் மறந்துவிடு. நான் இன்னும் 4-5 வருடங்கள் உயிரோடு இருக்கணும் என்று உண்மையிலேயே நீ விரும்பினால் எனக்கு மன அமைதி தரக்கூடிய இந்த காரியத்திற்கு உடனே சம்மதம் சொல். அம்மா, உண்மையாகவே சொல்கிறேன். இந்த திருமண விஷயத்தில் உன் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லை. பெண் பார்க்கப் போவதற்கு நேரமில்லை என்று நீ நொண்டிச்சாக்கு சொன்னால் நானே முகூர்த்தம் பார்த்து விட்டு விடுகிறேன். அதற்கு பிறகு சொல்லவில்லை என்று என் மீது பழியை மட்டும் போடாதே. அம்மா, ஆனந்த் சட்டென்று நிமிர்ந்து குறுக்கிட்டான். தாயை ஆவேசத்துடன் பார்த்தான். சொல்லு, உன் சந்தேகம்தான் என்ன? அம்மா, நாமே தாங்க முடியாத கஷ்டங்களில் இருக்கிறோம். ஏற்கனவே கடன் சுமை தாங்க முடியாமல் குடும்பம் திண்டாடி கொண்டிருக்கிறது. மேலும் 2 குழந்தைகளின் பொறுப்பு இருக்கிறது. எந்த பெண்தான் விரும்பி இந்த வீட்டில் காலடி எடுத்து வைப்பாள்? ஒரு கால் குடும்ப சூழலின் காரணமாகவோ வற்புறுத்தலை தாங்க முடியாமலோ வலுக்கட்டாயமாக வந்தாலும் போக போக இந்த வாழ்க்கையின் மீது எரிச்சல் ஏற்படாதா? புது குடித்தனம் என்றதும் இனிய கனவுகளுடன் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் வந்தவளுக்கு அந்த கனவுகள் கலைந்து போனால் தாங்க முடியாத ஏமாற்றத்தால் நரகத்தையே உருவாக்கி விடமாட்டாளா? ஆனந்த் ஆயாசத்துடன் சற்று நிறுத்தினான். நானும் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன், அதை தாங்கக்கூடிய சக்தி என்னிடம் கடுகளவும் இல்லை என்றான். ராஜேஸ்வரி அவன் உள்ளத்தின் பயத்தையும் கலவரத்தையும் புரிந்து கொண்டார் போல அவன் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தாள். பரிவு கலந்த அந்த ஸ்பரிசமானது காய்ந்து கட்டாந்தரையாகி விட்டிருந்த அவன் உள்ளத்தில் பன்னீர் தெளிப்பது போல இருந்தது. ஈரம் படிந்த விழிகளுடன் ராஜேஸ்வரி சொன்னாள், இதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத முட்டாள் என்று என்னை நினைத்து விட்டாயா? ஆனந்த், நீ உன் அம்மாவை புரிந்து கொண்டது இதுதானா? இந்த வீட்டிற்கு ராதாவின் ஸ்தானத்திற்கு வர வேண்டியவள் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னை விட 1000 மடங்கு அதிகமாகவே நான் யோசித்து பார்த்து விட்டேன். உனக்கு அந்த பயமே வேண்டாம். அன்னபூர்ணா ரொம்ப நல்லவள், பண்பும் குணமும் நிறைந்தவள். முக்கியமாக வாழ்க்கையில் எந்த விதமான ஆசையோ விருப்பமோ இல்லாத பிராணி. கல்யாணத்தின் மூலமாக தனக்கு என்று ஒரு இடம் நிரந்தரமாக கிடைத்தால் அதுவே சொர்க்கம் என்று நினைக்கும் ஆதரவற்ற பெண். காரணம் என்னவென்று கேட்கிறாயா? அன்னபூர்ணா ஒரு ஊமை. வாய் பேச வராது.
மௌனமாக உன் வாழ்க்கையுடன் ஒன்றுபட்டு இணைந்து போகக்கூடிய பெண்ணைத்தான் நான் உனக்காக பார்த்திருக்கிறேன். ஆனந்த் சட்டென்று நிமிர்ந்தான். திகைத்து போனவனாக தாயை பார்த்தான். அவள் கண்கள் பரிவுடன் புன்னகை புரிந்தன. அந்த புன்னகையில் அவனுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் தென்பட்டன. அத்தியாயம் 2. குக்கிராமம் ஒன்றில் பழுதடைந்து சிதிலமாவதற்கு தயாராக இருந்த பழங்காலத்து வீட்டிற்கு முன்னால் தென்னங்கீற்றால் சிறிய பந்தல் போடப்பட்டிருந்தது. அந்த பந்தலின் கீழ் இன்னும் அணையாத ஹோமத்தையும் ஆங்காங்கு சிதறி கிடந்த அட்சதையும் மஞ்சள் குங்குமமும் சற்று முன்னர்தான் அங்கு ஒரு கல்யாணம் நடைபெற்றதை பறைசாற்றி கொண்டிருந்தன. மேளக்காரர்கள் தம் வேலை முடிந்து விட்டார் போல வாத்தியங்களை மூட்டை கட்டி கொண்டு இருந்தார்கள். கல்யாண வீட்டில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த பெரியவர், நீங்களும் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று மேளக்காரர்களை உபசரித்து விட்டு போனார். இரு வீட்டாரும் அதிக வசதி இல்லாதவர்கள் என்பதால் திருமணம் சுருக்கமாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் நிகழ்ந்து முடிந்துவிட்டது. மணமகன் திருமணச் சடங்குகள் முடியும் வரை கலகலப்பின்றி பற்றற்ற முகத்துடன் காட்சியளித்ததால் வேடிக்கை பேச்சு பேசவோ கிண்டல் செய்யவோ யாருக்குமே துணிச்சல் இருக்கவில்லை. ரொம்பவும் சின்ன ஊர் அது. மணமகள் அன்னபூர்ணாவை அந்த ஊரில் அறியாதவர்கள் யாருமே இல்லை. எல்லோரும் அவ்வப்போது அவள் மூலம் ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொண்டவர்கள்தான். யாருக்கு என்ன தேவை என்றாலும் நம்ம பூர்ணாதான் இருக்கிறாளே, சொல்லி அனுப்பினால் போச்சு என்று நினைத்து கொள்வார்கள். ஒரு விதமாக சொல்லணும் என்றால், சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து சித்தியின் நிழலில் ஒதுங்கி வந்த அன்னபூர்ணா அந்த ஊருக்கு பொது சொத்தாகிவிட்டாள் என்றே சொல்ல வேண்டும். தெருவிளக்கானது நீ நான் என்ற பேதமின்றி எல்லோருக்கும் வெளிச்சத்தை எப்படி வாரி வழங்குமோ, மக்களின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட பூங்காவில் எப்படி எல்லோரும் போய் உட்கார முடியுமோ, அதேபோல அன்னபூர்ணாவின் மீது எல்லோருக்கும் சரிசமமான அதிகாரம் ஏற்பட்டுவிட்டது. அக்காவின் மகளை ஊரார் அனைவருக்கும் ஊழியம் செய்ய வைத்து அதன் மூலம் சுந்தரின் நல்ல பெயரையும் செல்வாக்கையும் அபரிமிதமாக பெற்றுவிட்டாள். யாருக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் கொஞ்சம் பூர்ணாவை அனுப்புமா என்ற செய்தி வரும். அவர்களின் வேலையை பொறுத்து வீட்டு வேலைகளுக்கு குந்தகம் ஏற்படாதவாறு விடியலிலோ அல்லது அதற்கு முன்னாலேயோ விழித்திருந்து சித்திக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடித்து விடுவாள். கடவுள் அன்னபூர்ணாவுக்கு சிறு வயதிலேயே பெற்றோர் இல்லாமல் செய்துவிட்டாலும் வளர்ந்து பெரியவள் ஆன பிறகு தன் சேவையாலும் நற்பண்புகளாலும் எல்லோரின் உள்ளத்திலும் இடம் பிடித்து கொள்ள தேவையான பொறுமையையும் திறமையையும் கொடுத்திருந்தார். அழகை அள்ளித் தரவில்லை என்றாலும் ஆரோக்கியத்தை குறைவின்றி வழங்கியிருந்தார். வாயால் பேச முடியாவிட்டாலும் கண்களாலேயே தன் எண்ணங்களை எதிராளிக்கு உணர்த்தக்கூடிய திறமையை அளித்திருந்தார். அன்னபூர்ணாவின் சித்தி அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதில்லை, வைக்கவும் மாட்டாள். அந்த பெண் என்றென்றும் இம்மாதிரியே கிராம சேவகியாகவே இருந்து விடுவாள் என்று நினைத்து கொண்டிருந்த எல்லோருக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்ற செய்தி இடியாய் வந்து சேர்ந்தது. இந்த வரன் நிச்சயமானதிலும் சுந்தரி இதற்கு சம்மதம் சொன்னதற்கும் ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கக்கூடும் என்று ஊரார் நினைத்தார்கள். எந்த லாபமும் இல்லாமல், எந்த பிரதிபலனும் இல்லாமல் சுந்தரி இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாள் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டது. அது முற்றிலும் உண்மைதான். அன்னபூர்ணாவை தன் மருமகளாக ஆக்கிக் கொள்வதற்கு ராஜேஸ்வரி மகனுக்கு தெரியாமல் சுந்தரிக்கு 10,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தாள். மணமகனுக்கு இது 2வது திருமணம் என்று தெரிந்ததும் எல்லோரின் மனமும் சாந்தமடைந்தது. மாப்பிள்ளை கிழவனாகவோ அல்லது 40 வயது தாண்டியவனாகவோ இருக்கக்கூடும் என்று எண்ணினார்கள். கிழவன் என்றால் போன 3வது நாளே அன்னபூர்ணா தாலியை அறுத்து இந்த ஊருக்கே திரும்ப வந்து விடுவாளோ என்னவோ. சுந்தரி அதை எதிர்பார்த்துதான் கல்யாணம் என்ற சடங்கை ஒப்பேற்றுகிறாளோ என்னவோ. இது போன்ற பலவிதமான ஊகங்கள் மனதை அலைகழிக்க ஆர்வத்தை அடக்க முடியாமல் சுந்தரி தனிப்பட்ட முறையில் அழைக்காவிட்டாலும் பிளுபிளுவென்று எல்லோரும் வந்துவிட்டார்கள். வெண்பட்டு வேஷ்டியில் சிவந்த நிறமும் திடமான மேனியுடனும் நடந்து வந்து கொண்டிருந்த மணமகனை கண்டவுடன் எல்லோருக்கும் தலையை சுற்றி கொண்டு மயக்கமே வந்துவிட்டது. வாய்ப்பேசாத ஊமை பெண் அன்னபூரணாவுக்கு ஏன் என்று கேட்க நாதியில்லாத அந்த துரதிருஷ்டசாலிக்கு இத்தனை அழகான கணவனா? இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது ஏதோ அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லுவார்களே, இதுதான் போலும். இரக்கம் காட்ட வந்த அனைவரின் உள்ளங்களும் ஒரே மாதிரியாக பொறாமையால் பற்றி எரியத் தொடங்கின. அன்னபூர்ணா அதிர்ஷ்டசாலி என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களில் யாருக்குமே மனம் வரவில்லை. இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்கிறது. நிச்சயமாக இருந்தே தீரும். இல்லாவிட்டால் ராஜா போல கண்ணுக்கு லட்சணமாக இருக்கும் மாப்பிள்ளைக்கு
அன்னபூர்ணாவை விட்டால் வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா? அசல் அவர்களுக்கு அன்னபூர்ணா ஊமை பெண் என்ற விஷயம் தெரியுமோ தெரியாதோ? சுந்தரி ஏதாவது நாடகமாடியிருப்பாளோ? எல்லோருக்கும் ராஜேஸ்வரியையும் அன்னபூர்ணாவும் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். மணமகளான அன்னபூர்ணாவுக்கு மிஞ்சி போனால் 20 வயது இருக்கலாம். ஒல்லியாக மாநிறத்தில் இருந்தாள். இளமை அள்ளித்தந்த செழிப்பு மட்டும் இல்லை என்றால் அவளிடம் தனிச்சிறப்பு எதுவுமே இல்லை. அன்னபூர்ணா சாதாரணமாகவே நேருக்கு நேர் நிமிர்ந்து எதிரே இருப்பவர்களை பார்க்க மாட்டாள். அதிலும் இன்று கேட்கவே வேண்டாம். அவள் பார்வை தரையில் பதிந்து போய்விட்டார் போல இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவில்லை. எல்லோரும் ஒரே நேரத்தில் உள்ளே வந்து சூழ்ந்து கொண்டு விட்டதால் ஒரு முறை நிமிர்ந்து மிருண்ட மான் போல பார்த்துவிட்டு சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள். வந்தவர்களில் ஒருத்தி அன்னபூர்ணாவின் முகவாயை பற்றி வலுக்கட்டாயமாக உயர்த்தி, எங்கே உன் முகத்தை உயர்த்தி காட்டு, உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த மச்சம் எங்கே இருக்கு என்று பார்ப்போம் என்றாள். அன்னபூர்ணாவின் முகம் நிமிர்ந்ததே தவிர பார்வை மட்டும் தாழ்ந்தே இருந்தது. 2ஆம் தாரம் என்றால் 50-60 வயது தாண்டியவனாக இருப்பான் என்று நினைத்தோம். இத்தனை இளையவர் என்று நினைக்கவில்லை. மற்றொருத்தி கன்னத்தில் இடித்து கொண்டே சொன்னாள். குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம், அழைத்து கொண்டு வரவில்லையா? கருப்பாக இருந்த ஒருத்தி ராஜேஸ்வரியிடமே கேட்டுவிட்டாள். உஷ், சும்மாயிரு, அந்த அம்மாள் ஏதாவது நினைத்து கொள்ளப் போகிறாள். பக்கத்தில் இருந்தவள் முழங்கையால் கேள்வி கேட்டவளின் விழாவில் குத்தினாள். அடராமா, இதில் நான் கேட்கக்கூடாத வார்த்தை என்ன இருக்கு? இதென்ன புதுசா? உலகத்தில் எத்தனை பேர் 2ஆம் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லிக்கொண்டே ராஜேஸ்வரியின் பக்கம் திரும்பி, மாமி, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் ஏற்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றாள். உரையாடல் எந்த பக்கமாக திசை திரும்புகிறது என்று உணர்ந்த ராஜேஸ்வரி கலவரமடைந்தாள். அதனால் என்ன, பரவாயில்லை, குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், படிப்பு கெட்டுவிடுமே என்று மழுப்பிவிட்டாள். இந்த ஊமை பெண் இத்தனை அதிர்ஷ்டசாலி என்றோ, இவ்வளவு நல்ல பூஜை செய்திருப்பாள் என்றோ நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை என்றாள் ஒருத்தி. என்ன அதிர்ஷ்டமோ போ, இந்த உலகத்தில் எது இல்லாவிட்டாலும் பிழைத்து கொண்டு விட முடியும், வாய் பேச முடியாவிட்டால் வாழ்வது ரொம்ப கஷ்டம். மற்றொருத்தி ராஜேஸ்வரியின் முகபாவனையை ஓரக்கண்ணால் கணித்தபடி இரக்கத்துடன் சொன்னாள். அவர்களுடைய பேச்சில் ஊமை என்ற வார்த்தையை அழுத்திச் சொன்னது ராஜேஸ்வரி கவனிக்க தவறவில்லை. ஏளனம் மிகுந்த விஷம் பூசிய கத்தியைப் போல பாய்ந்து வந்த அந்த வார்த்தைகளால் அவள் உள்ளம் கலங்கவில்லை. ஆனால் அன்னபூர்ணாவின் விழிகளில் நீர் சுழன்றது. தான் ஊமைதான், வாய்ப்பேச முடியாதவள்தான். ஆனால் அதை சுட்டிக்காட்டி பேச இது சமயமோ சந்தர்ப்பமோ இல்லையே. தன்னுடைய குறையை அவர்கள் ஏன் குத்தி காட்ட வேண்டும்? அவர்கள் சொல்லுவதும் உண்மைதான். தான் ஊமை என்று தெரிந்தும் மாப்பிள்ளை வீட்டில் எப்படி ஒப்புக்கொண்டார்கள்? தன்னை மணக்கப் போகிறவன் பெண் பார்க்க வரப்போவதாக எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவன் வரவில்லை. இனி இந்த வரன் கை நழுவி போனார் போலத்தான் என்று பெண் வீட்டில் முடிவு கட்டிவிட்ட சமயத்தில் திடீரென்று முகூர்த்தத்தை வைத்து கொள்ளச் சொல்லி தகவல் வந்தது. மாப்பிள்ளைக்கு தான் பேச முடியாதவள் என்ற விஷயம் தெரியுமோ இல்லையோ? தெரியாமல் மோசம் போய் விடவில்லையே. அன்னபூர்ணாவுக்கு திக்கென்றிருந்தது. ரொம்ப நேரமாக அவள் கண்முன் ஒரே ஒரு காட்சி திரும்ப திரும்ப நிழலாடிக்கொண்டே இருந்தது. அது சரியாக தாலி கட்டும் சமயம். இருவருக்கும் இடையே பிடித்து கொண்டிருந்த மெல்லிய திரை நழுவி விட்டது. 2 கைகளாலும் மாங்கல்யத்தை பிடித்து கொண்டு எழுந்து நின்ற ஆனந்த் ஒரு நிமிடம் அப்படியே கற்சிலையாக நின்று விட்டான். செயலிழந்து நின்றுவிட்ட மாப்பிள்ளையிடம் சாஸ்திரிகள் ஒரு பக்கம் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே, ஆகட்டும் தம்பி என்றார். மேளக்காரர்கள் நாதஸ்வரத்தை உச்சஸ்தாயியில் வாசித்து கொண்டிருந்தார்கள். தம்பி, உங்களைத்தான் சாஸ்திரிகள் 2வது முறை குரலை உயர்த்தி சொன்னார். அவன் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. அவன் பார்வையை பார்த்தால் அவன் நினைப்பு இங்கே இருப்பதாக தெரியவில்லை. அவன் தயக்கத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் காரணம் தெரியாமல் அன்னபூர்ணா தன்னையும் அறியாமல் கண்களை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்தாள். அவன் பார்வை தொலைவில் எங்கேயோ நிலைத்து விட்டிருந்தது. நெற்றி முழுவதும் வியர்வை அரும்பி இருந்தது. மாங்கல்யத்தை பிடித்து கொண்டிருந்த கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆட்டுக்குட்டியின் கழுத்தை வீச்சரிவாளால் வெட்டு கசாப்பு கடைக்காரனின் பார்வையைப் போல இருந்தது அவன் பார்வை. எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் அன்னபூர்ணா. இல்லாவிட்டால் பயத்தால் வீல் என்று அலறியிருப்பாள். ஆனந்த், பின்னாலிருந்து தாயின் குரல் அதட்டுவது போல ஒலித்தது. அவன் திடுக்கிட்டான்.
நேரமாகிறது. என்ன யோசனை? சீக்கிரமாகட்டும். எச்சரிப்பது போலவும் ஆணையிடுவது போலவும் சொன்னாள் அம்மா. ஆனந்த் ஒரு நிமிஷம் அன்னபூர்ணாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். திடீரென்று அவன் பார்வை தன் பார்வையுடன் கலந்ததும் அன்னபூர்ணா தடுமாற்றம் அடைந்தாள். மெதுவாக கண்களை தாழ்த்தி கொண்டாள். ஒரு வினாடிக்கும் குறைவான அந்த சொற்ப நேரமானது அந்த ஊமையின் உள்ளத்தில் என்றும் அழியாமல் நிரந்தரமாக பதிந்து விட்டது. ஏனோ தெரியவில்லை, அவனை அவ்வாறு பார்த்ததும் அன்னபூர்ணாவின் இதயம் இரக்கத்தாலும் வேதனையாலும் இனம் புரியாத பயத்தாலும் துடிதுடித்தது. அவள் ஊகித்தது போல சாதாரண ஆண்மகன் இல்லை. தீட்சண்யமாக இருந்த அந்த கண்களில் ஏதோ சக்தி இருந்தது, எல்லையில்லாத வேதனையும் இருந்தது. அதனால் தான் அன்னபூர்ணாவுக்கு சந்தோஷத்திற்கு பதில் வருத்தம் ஏற்பட்டது. அத்தியாயம் 3. அல்லூர் அசலூர் இல்லை, ரொம்ப தொலைவு. ரயில் சார்ஜும் ரொம்ப ஆகும். மணப்பெண்ணுக்கு துணையாக நீங்கள் யாரும் வரவேண்டிய அவசியமில்லை. பெண்ணை நான் அழைத்து கொண்டு போகிறேன். எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த குடும்பத்தை அந்த பெண்ணின் கையில் ஒப்படைத்து விட்டால் எனக்கு நிம்மதி என்றாள் ராஜேஸ்வரி. இந்த சாக்கிலாவது பட்டணத்தை முழுவதுமாக நன்றாக சுற்றி பார்த்து விடலாம் என்று உவகையோடு பயணத்திற்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்த சுந்தரிக்கும் குழந்தைகளுக்கும் முகத்தில் வெந்நீரை வாரி இறைத்தால் போல இருந்தது. சுந்தரி முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். ராஜேஸ்வரிக்கு வெற்றிலை பாக்குடன் தருவதற்காக வாங்கி வைத்திருந்த புடவையை தராமல் உள்ளேயே வைத்து விட்டாள். அன்னபூர்ணாவுக்கு அவள் தாயின் சங்கிலி வளையல்களை கூட தரவில்லை. கிளம்பும் முன்னால் அன்னபூர்ணாவை ஒரு ஓரமாக அழைத்து போய், அடி பைத்தியக்காரி, ஜாக்கிரதை, உன் மாமியார் இருக்கிறாளே, இனிக்க இனிக்க பேசி மற்றவர்களை வலையில் போட்டுக்கொள்ளும் ஜாதி போல இருக்கு. அந்த வீட்டில் அவளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதற்கு 2 மடங்கு உரிமை இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் இருக்கு. அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பூம் பூம் மாடு போல தலையை ஆட்டிக்கொண்டு இருக்காதே. அவன் கொண்டு வரும் பணம் பண்டம் எல்லாம் வீட்டில் எப்படி செலவாகிறது என்று ஒரு கண் வைத்திரு. பட்டிக்காட்டு பெண்தானே என்று உன்னை வேலைகளை செய்ய சொல்லுவார்களோ என்னவோ. என்னால் முடியாது, பழக்கமில்லை என்று சொல்லிவிடு. சொன்னதையெல்லாம் செய்தாயானால் உன் தலைமேல் ஏறி சவாரி செய்ய தொடங்கி விடுவார்கள் என்று 1 மணி நேரம் அன்னபூர்ணா மாமியார் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குடும்பத்தை எப்படி கையுக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் போதனை செய்தாள். அன்னபூர்ணா வழக்கம் போல எல்லாவற்றிற்கும் சரி சரி என்பது போல தலையை அசைத்தாள். பயணத்திற்கு தயாராகி வாசலில் வந்து நின்று வண்டியில் கால் எடுத்து வைப்பதற்கு முன் அன்னபூர்ணா அறைக்குள் இருந்த சித்தப்பாவிடம் சென்று இன்னொரு முறை அவர் காலில் விழுந்து வணங்கினாள். ரங்கநாதனுக்கு பக்கவாதம் வந்து 6 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அன்னபூர்ணாவுக்கு அவர்தான் குரு, தெய்வம், நண்பர், உறவினர், எல்லாமே. பூர்ணா, என்னம்மா இது? அவர் குனிந்து அன்னபூர்ணாவின் தலைமீது கையை வைத்தார். அன்னபூர்ணா நிமிர்ந்து பார்த்தாள். கண்ணீர் நிரம்பி அக்கண்களில் 1000 கேள்விகள், 1,00,000 சந்தேகங்கள், மலையத்தனை பயம், கலக்கம் தென்பட்டன. அவருக்கு அவள் மனம் புரிந்துவிட்டது. அன்னபூர்ணா புறப்படுவதற்கு முன்னால் கடைசி தடவையாக தன்னிடம் ஏன் வந்தாள் என்று புரிந்துவிட்டது. புதிய இடம், புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்களுக்கிடையே போகிறாள். அவளோ வாயில்லாத பிராணி. இங்கே அவளுடைய கஞ்சாடைகளுக்கும் குறிப்புகளுக்கும் எல்லோரும் பழக்கப்பட்டு விட்டார்கள். அன்னபூர்ணாவின் கண்களில் தென்பட்ட பயத்தையும் கலக்கத்தையும் எளிதாக புரிந்து கொண்ட ரங்கநாதன் அவள் முதுகில் பரிவுடன் தடவி கொடுத்தார். அந்த ஸ்பரிசத்தில் இருண்டை கண்டு மிரண்டு விட்ட சின்ன குழந்தைக்கு தைரியம் சொல்லும் தந்தையின் அன்பும் பரிவும் தென்பட்டன. அவருடைய குரல் மென்மையாக கம்பீரமாக ஒலித்தது. பூரணா, இந்த உலகத்தில் மனிதர்களின் இதயங்களில் இடம் பிடிப்பதற்கு பேச்சுதான் முக்கியம் என்று நான் நம்பவில்லை. நீ ஒரு ஊமை என்று அவர்களுக்கு தெரியும். உன்னை அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்ள முன்வருவதற்கு முன்பே அவர்களுக்கு உன் இயலாமை தெரியும். உன் மாமியார் இருக்கிறாளே, வாழ்க்கையில் கஷ்ட சுகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறாள். உன்னை தன் மகளைப் போல பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இனி அவன் உன் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான் என்றால் தன் வாழ்க்கை படகின் துடுப்பை உன் கையில் தந்துவிட்டதாக அர்த்தம். இனி குழந்தைகள் விஷயத்திற்கு வருவோம். குழந்தைகள் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த குழந்தைகளால் கூட உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இனி நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். உன்னால் முடிந்த சீக்கிரத்தில் பாலுடன் தண்ணீர் கலந்து விட்டார் போல அவர்களுடன் ஒன்றாக கலந்துவிடு. அவர்களுடைய மனதை புரிந்து நடந்து கொள். இந்த முயற்சி உன் பக்கத்திலிருந்து தான் அதிகமாக இருக்கணும்.
குடும்பம் என்பது ஒரு தோட்டம் போன்றது. அந்த தோட்டத்தில் நாம் எப்பொழுதும் நல்ல செடிகளையே நட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் எப்படியோ நமக்கு தெரியாமல் சில கள்ளிச்செடிகள், வேண்டாத புல்பூண்டுகள் முளைத்து வேரூன்றி போய்விடுகின்றன. தொடக்கத்திலேயே அவற்றை கண்டுபிடித்து களைந்து எறிய வேண்டும். வாய் பேச முடியாத இயலாமையை ஒரு குறையாக நினைத்து சதா குன்றி போகாதே. அழகான வீடு, கணவன், குடும்பம் அமைந்த உன்னை பார்த்து, சந்தோஷமாக குடித்தனம் நடத்தும் உன்னை பார்த்து எல்லோரும் பொறாமைப்படும்படியாக நடந்து கொள். சரிதானே? அன்னபூர்ணாவின் கண்கள் நன்றியால் பளபளத்தன. சரி என்பது போல தலையை அசைத்தாள். நீ இல்லாத குறை இந்த வீட்டில் எல்லோரையும் விட என்னைத்தான் அதிகம் பாதிக்கும். இந்த 2 நாட்களாக அதை எப்படி தாங்கிக் கொள்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். பெருமூச்சு விட்டு கொண்டே சொன்னார் அவர். அவர் சொன்னது உண்மைதான். வேலைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு நிமிடம் ஓய்வு கிடைத்தாலும் போதும், அன்னபூர்ணா சித்தப்பாவிடம் போய் உட்கார்ந்து கொள்வாள். அவரிடமிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வாள். இன்னும் அங்கே என்ன தாமதம் பூர்ணா? உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாசலிலிருந்து சித்தியின் குரலை கேட்டதும் அன்னபூர்ணா புறப்பட தயாரானாள். ரங்கநாதன் பூர்ணாவின் கைகளை பிடித்து கொண்டே சொன்னார். பூர்ணா, உனக்கு எழுத படிக்க கற்றுத்தந்ததற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் என்று உனக்கே தெரியும். நீ என்னை விட்டு தொலைவாக போகிறாய். நீ எப்படி இருக்கிறாயோ என்று என் மனம் தவித்து கொண்டே இருக்கும். உன் கையெழுத்து நன்றாக இருக்காதே என்று சங்கோஜப்படாதே. அவ்வப்பொழுது கடிதம் எழுதி உன் யோக சேமத்தை தெரியப்படுத்து என்றார். அன்னபூர்ணாவின் கண்கள் மறுபடியும் குளமாகிவிட்டன. சரி என்பது போல தலையை அசைத்தாள். சித்தப்பாவின் அறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்னால் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அதுவரை அவளுக்கு தைரியம் சொன்ன அவருடைய கண்களில் நீர் நிரம்பி இருந்தது. கண்ணீர் மல்கு பாசத்தோடு இந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்த அவர் பார்வையை அன்னபூர்ணா தன் இதயத்தில் பத்திரமாக பதித்து கொண்டாள். அத்தியாயம் 4. இரவு முழுவதும் தூக்கமில்லாததாலும் பயண களைப்பாலும் அன்னபூர்ணாவுக்கு ரயிலை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்து தலைக்கு குளித்துவிட்டு சாப்பிட்டதுமே தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வந்துவிட்டது. அறையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கையின் மேல் சாய்ந்தாற்போல உட்கார்ந்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கியும் விட்டாள். அது ஆழ்ந்த உறக்கம் ஒன்றும் இல்லை. அதில் நிம்மதி இல்லை. மனம் முழுவதும் பயமும் கலக்கமும் நிரம்பி இருந்தன. ரயிலை விட்டு இறங்கி கீழே காலை வைத்ததுமே அங்கே தென்பட்ட ஜனத்திரளை பார்த்ததும் கண்கள் அகல விரிய அப்படியே நின்று விட்டாள். அடே அப்பா, எவ்வளவு ஜனம்! எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களுக்கு இங்கே என்ன வேலை? தம் ஊரில் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் சந்தைக்கு வருகின்ற மக்களை விட 4 மடங்கு இருந்தார்கள். அந்த இடம் முழுவதும் ஒரே சந்தடியாக குழப்பமாக இருந்தது. யாரை பார்த்தாலும் ஏதோ தலை போகிற அவசர வேலை இருப்பது போல வேக வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ரிக்ஷாக்களும் பஸ்ஸுகளும் கூட அதே போலத்தான். கார்களை பற்றியோ கேட்கவே வேண்டாம். யாரோ விட்ட அம்புகளைப் போல விற்றென்று பறந்து கொண்டிருந்தன. காதுகளை பிளக்கும் அளவுக்கு ஒரே சத்தம், ரணகள துணி. சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கையின் மீது முழங்கையை ஊன்றி வைத்து கொண்டு படுத்திருந்த அன்னபூர்ணாவின் மூளைக்குள் இன்னமும் கடமுடவென்று சத்தங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தன. இந்த முறை கனவில் மனிதர்களுக்கு பதில் எல்லாமே பாம்புகளாகவே தென்பட்டன. தொலைவில் பெரிய பாம்பு ஒன்று படமெடுத்து ஆடாமல் அசையாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தது. எதையாவது பார்த்து பயந்த போதோ கலவரமடைந்த போதோ இப்படி கனவில் பாம்பு தென்படுவது அன்னபூர்ணாவுக்கு பழக்கப்பட்டதுதான். சிறு வயதில் பாம்பை பார்த்து பயந்திருப்பாள் என்றும், வளர்ந்து பெரியவளான பிறகும் கொஞ்சம் பயந்தாலும் அந்த பயம் பாம்பு உருவில் கண்களுக்கு தெரியும் என்றும், இது மனவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றும் சித்தப்பா அன்னபூர்ணாவிடம் விவரமாக சொல்லியிருக்கிறார். அரைகுறை தூக்கத்தில் இருந்த அன்னபூர்ணாவின் கையில் ஏதோ வழுவழுப்பாக சில்லென்று பட்டது. வீல் என்று அலறிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள். அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் தெருவில் சரக்கு லாரி ஒன்று பேரிரைச்சலுடன் போனதால் அவளுடைய கத்தல் அந்த சத்தத்தில் அமுங்கிவிட்டது. அன்னபூர்ணா சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். மாலையாகிவிட்டிருந்தது. வெளியில் சந்தியா வெளிச்சம் பரவி இருந்ததால் ஒளியும் நிழலும் கலந்த சூழ்நிலையாக தென்பட்டது. தூக்க கலக்க கண்களுடன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்ட அன்னபூர்ணாவுக்கு அறையின் மூலையில் நின்று கொண்டிருந்த சின்ன உருவம் தெளிவாக தென்பட்டது. கண்களை நன்றாக திறந்து தூக்க கலக்கத்தை விரட்டி அடித்துவிட்டு பார்த்தபோது அந்த உருவம் 2-3 வயது சிறுவன் என்று புரிந்தது. அருகில் வந்து தட்டி எழுப்பி கூப்பிடப் போனவன் அன்னபூர்ணா வீல் என்று அலறியதால் பயந்து போய் தொலைவில் நின்று கொண்டு திருவென்று இந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்தான்.
அன்னபூர்ணா ஒரு வினாடி குழப்பமடைந்தாள். யார் இந்த பையன்? யாராக இருந்தால் என்ன? எந்த கண்களையும் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்த அந்த தோற்றத்தையும் பார்த்து தன்னையும் அறியாமல் கைகளை நீட்டினாள். பாட்டி உன்னை காப்பி குடிக்க வரச் சொன்னாள். மழலையாக வந்தன வார்த்தைகள். அவன் கையை தன் கையில் எடுத்துக்கொண்ட அன்னபூர்ணாவுக்கு சற்று முன்னால் தன் மீது மெத்தென்று பட்டு பயமுறுத்தியது அவனுடைய கைதான் என்று புரிந்தது. அன்னபூர்ணாவின் மனதில் 1000 கேள்விகள் அலையாக எழும்பிக் கொண்டிருந்தன. உன் பெயர் என்ன கண்ணா? காலையில் நான் வந்தபோது நீ இருக்கவில்லையே, எங்கே போயிருந்தாய் என்று கேட்க நினைத்தாள். ஆனால் அவ்வாறு பேசும் சக்தி இல்லாததால் இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், நீதானா புதிதாக வந்திருக்கும் சித்தி? திடீரென்று 2வது குரல் கேட்டது. சிறுவனின் மென்மையான உள்ளங்கையை பிடித்து கொண்டிருந்த அன்னபூர்ணா சரேல் என்று நிமிர்ந்து பார்த்தாள். கதவு அருகில் இரட்டை பின்னலுடன், பின்னலுக்கு வெள்ளை ரிப்பனுடன், வெள்ளை நிறத்தில் கவுன் போட்டு கொண்டிருந்த சுமார் 6 வயது சிறுமி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். அவ்வாறு நிற்பதில் ஒரு விதமான மிடுக்கை, பேச்சில் தென்பட்ட கர்வத்தை, மென்மையான இயல்புகளை கொண்ட அன்னபூர்ணாவின் உள்ளம் பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடித்து விட்டது. உன் பெயர் என்ன? கைகளை கட்டிக்கொண்டு பெரிய மனுஷியைப் போல கேட்டாள். அன்னபூர்ணா இன்னும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். எங்கள் வீட்டிலேயே இருக்கப் போகிறாயா, அல்லது இந்த ஊரை சுற்றி பார்த்துவிட்டு போய்விடப் போகிறாயா? மறுபடியும் கேட்டாள். என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் அன்னபூர்ணா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். நீ என் கட்சியா, அவன் கட்சியா? யாருடைய கட்சியோ? இப்பொழுதே சொல்லித் தீர வேண்டும் என்பது போல உலுக்கி எடுத்தாள். அடியை வாயாடி, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? ராஜேஸ்வரி காப்பி டம்ளருடன் அறைக்குள் நுழைந்து கொண்டே கேட்டாள். அன்னபூர்ணா மாமியாரை பார்த்ததும் சட்டென்று எழுந்து கொள்ளப் போனாள். பரவாயில்லை, உட்கார். நன்றாக தூக்கம் வந்ததா? பிரயாணம் செய்த பிறகு அப்படி தூங்கினாலேயொழிய களைப்பு தீராது. 2 தடவை அறைக்குள் வந்தேன், நல்ல தூக்கத்தில் இருந்தாய், அதுதான் எழுப்பவில்லை என்று டம்ளரை நீட்டினாள். இதுபோல தன்னையும் மீறி அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டதற்கு அன்னபூர்ணாவுக்கு வெட்கமாக இருந்தது. இவன் அதற்குள் உன்னுடன் ஒட்டி கொண்டு விட்டானே, சற்று முன்னர் தான் வந்தாங்க. இந்த 4 நாட்களும் வீட்டை 2 படுத்திட்டாங்களாம். இதோ இவள்தான் லக்ஷ்மி. இவனுக்கு பெயர் என்று எதுவும் வைக்கவில்லை, பாலு என்று கூப்பிடத் தொடங்கினோம். அது நிலைத்து விட்டது. கடந்த கால நினைவுகள் நிழலாடியது போல ராஜேஸ்வரியின் முகம் களையிழந்திருந்தது. சுமார் அரை மணி நேரம் கழித்து கைகால்கள் முகம் கழுவிக்கொண்டு அறைக்குள் வந்து தலைவாரி பின்னிக் கொண்டிருந்த அன்னபூர்ணாவுக்கு சமையல் அறையிலிருந்து பேச்சுக்குரல்கள் காதில் விழுந்தன. பாட்டி, நீ அழைத்து வந்த சித்தியை எனக்கு பிடிக்கவே இல்லை, லக்ஷ்மி சொல்லி கொண்டிருந்தாள். ஏன், எதற்கு? ராஜேஸ்வரி கேட்டாள். இவ்வளவு நேரமாக நான் பேசிக்கொண்டிருந்தேன், என்று கூட சொல்லவில்லை. அப்படியா என்றும் கேட்கவில்லை. ஊமையைப் போல பேசாமல் இருக்கிறாள். பேசாதவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஏன் இப்படி ஊமை கொட்டான் ஆட்டம் உட்கார்ந்திருக்கிறாள்? மூடுவாயே, ரொம்ப பேசினால் முதுகுத்தோலை உரித்து விடுவேன், எரிந்து விழுந்தாள் ராஜேஸ்வரி. லக்ஷ்மி வாயடைத்து போய்விட்டாள். என்னை எதற்கு திட்டுகிறாய்? நான் இப்பொழுது என்ன செய்துவிட்டேன்? சித்தி ரொம்ப நல்லவள், அவளை ஒன்றும் சொல்லாதே. நல்லவள் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்தாலோ இல்லையோ உன்னிடமிருந்து திட்டு வாங்க வைத்து விட்டாள். அன்னபூர்ணாவின் மனம் துடிதுடித்தது. சட்டென்று சமையல் அறைக்குள் ஓடிப்போய் லக்ஷ்மியை இழுத்து அணைத்து கொள்ள வேண்டும் போலிருந்தது. ஆனால் சங்கோஜத்தால் அது முடியாமல் போகவே பேசாமல் இருந்து விட்டாள். அன்றிரவு ஆனந்த் வீட்டிற்கு வரவே இல்லை. காலையில் ஸ்டேஷனிலிருந்து வீட்டில் இறக்கிவிட்டு போனவன் மதியம் வந்து சாப்பிட்டுவிட்டு 5 நிமிடங்களில் வெளியே போய்விட்டான். மாலையில் இருட்டும் சமயத்தில் வந்து காலையில் புறப்பட்டது போலவே அவசரமாக குளித்து சாப்பிட்டுவிட்டு உடை மாற்றி கொண்டு போய்விட்டான். பயணக்களைப்பு இன்னும் தீராததால் அன்னபூர்ணா குழந்தைகள் இருவருக்கும் நடுவில் படுத்து கொண்டாள். புது வீடு, புதிய சூழல். இந்த சூழ்நிலையோடு ஒத்துப்போவதற்கு எவ்வளவு நாளாகுமோ? அன்னபூர்ணாவுக்கு கவலையாகவும் ஏக்கமாகவும் இருந்தது. மாமியார் எப்பொழுது வந்து படுத்துக்கொண்டாலோ தெரியாது. நன்றாக உறக்கம் வந்துவிட்டது. விழிப்பு வந்தபோது பொழுது விடிந்து விட்டிருந்தது. வரிசையாக 4-5 நாட்கள் இதுபோலவே கழிந்தன. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் ஆயின. அன்னபூர்ணாவுக்கு தனக்கு திருமணமாகி மாமியார் வீட்டிற்கு வந்தார் போலவே இல்லை. யாரோ உறவினர் வீட்டிற்கு 4-5 நாட்கள் ஒத்தாசை செய்வதற்காக வந்தார் போலவே இருந்தது. வரும்பொழுது, சித்தி, அது உன் வீடு,
உன்னிஷ்டம் என்று சொன்னாள். இந்த வீட்டில் தன்னுடைய ஸ்தானம் எது என்பது பற்றி இவ்வளவு நாளாகியும் அன்னபூர்ணாவுக்கு இன்னும் புரியவில்லை. மாமியார் நல்ல மாதிரியாக இருந்தாள். பெற்ற மகளை விட தன்னை அன்பாக பார்த்து கொண்டாள். அதற்கு ஏற்றாற்போல அவளும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்து வந்தாள். ஆரம்பத்தில் மாமியார் வேலை செய்து கொண்டிருந்த போது அவள் கூடமாட ஒத்தாசை செய்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அது மாறிவிட்டது. வீட்டு வேலைகளையெல்லாம் அன்னபூர்ணா பார்த்து கொண்டாள். மாமியார் ஒன்றிரண்டு வேலைகளை செய்து கை கொடுத்து கொண்டு வந்தாள். குழந்தைகள் இருவரில் லக்ஷ்மி பள்ளிக்கு போய்க் கொண்டிருந்தாள். பாலு வீட்டில்தான் இருந்தான். கொழு கொழுவென்று அழகாக இருந்த அவனை அக்கம்பக்கத்து வீட்டார் ஒரு நிமிடம் கூட விட்டு வைக்க மாட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் அவனை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். மாமியாருக்கு அக்கம்பக்கத்தில் வேண்டியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். மதிய வேளையில் 4-5 பேருக்கு குறையாமல் தினமும் வந்து தம் கஷ்ட நஷ்டங்களை பற்றி சொல்லிவிட்டு பேசிவிட்டு போவது வழக்கம். ஆனந்த் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்தான். அக்கம்பக்கத்து வீட்டாரும் மாமியாரும் பேசிக்கொண்டதிலிருந்து அன்னபூர்ணாவுக்கு தெரிய வந்தது என்னவென்றால், அவன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனிப்பட்ட முறையில் வீடுகளை கட்டிடங்களை கட்டித்தரும் கான்ட்ராக்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறான் என்று. அள்ளும் பகலுமாக அதே வேளையில் மூழ்கியிருந்தான் அவன். அவனுடைய அறை தனியாக ஒரு பக்கமாக இருந்தது. சில சமயம் இரவு நேரத்தில் தாமதமாக வரும் அவன் அப்பொழுது கூட அறை கதவுகளை சாத்திக்கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருப்பதையும் பென்சிலால் ஸ்கேலால் ஏதோ வரைந்து கொண்டிருப்பதையும் அன்னபூர்ணா ஓரிரு முறை பார்த்திருந்தாள். ஒரு நாள் இரவு அதே போல எல்லோரும் உறங்கிவிட்டார்கள். அன்றைக்கு மிகவும் தாமதமாக வீடு வந்த ஆனந்த் சாப்பிடாமல் தன் அறையில் போய் உட்கார்ந்து விட்டான். கதவுகள் உருக்களித்து சாத்தப்பட்டிருந்தன. கதவு இடுக்கு வழியாக வந்த வெளிச்சத்தின் மூலமாக அவன் மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்திருந்ததை அன்னபூர்ணா தெரிந்து கொண்டாள். அவளுக்கு அன்றைக்கு ஏனோ சரியாக தூக்கம் வரவில்லை. பாயின் மீது இப்படியும் அப்படியுமாக புரண்டு படுத்து தூக்கத்தை வரவழைத்து கொள்ள முயன்றாள். அறையிலிருந்து திடீரென்று அம்மா என்று குரல் கேட்டது. அன்னபூர்ணா திடுக்கிட்டு கண்களை திறந்தாள். இன்னொரு முறை கூப்பிட்டான் ஆனந்த். அன்னபூர்ணா எழுந்து போய் கதவை திறந்தாள். களைப்புடனும் தூக்க கலக்கத்துடனும் இருந்தது அவன் முகம். நீயா? குடிக்க தண்ணீர் கொடு என்றான். அன்னபூர்ணா உள்ளே போய் தண்ணீர் கொண்டு வந்து அவன் மேஜை மீது வைக்கப் போன பொழுது கையை நீட்டி அவனே வாங்கி கொண்டான். குடித்த டம்ளாரை திருப்பி தந்துவிட்டு மறுபடியும் தன் வேளையில் ஆழ்ந்து போய்விட்டான். மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் மிக சோர்வோடு தென்பட்ட அவன் முகத்தை பார்க்க என்னவோ போலிருந்தது. இயந்திர கதியில் நடந்து முடிந்துவிட்ட இந்த சின்ன சம்பவம் அன்னபூர்ணாவின் இதயத்தில் என்றுமே மறக்க முடியாத முத்திரையாக பதிந்துவிட்டது. இரவும் பகலும் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணமெல்லாம் என்னவாகிறது? வீட்டில் எந்த மூலையை பார்த்தாலும் ஏதோ குறை தென்பட்டது. குழந்தைகளுக்கு நல்ல படுக்கை இல்லை. அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகள் இல்லை. பால்காரன், காய்கறிக்காரன் போன்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருந்தது. என்ன செய்கிறான் இந்த பணத்தை எல்லாம்? யாருக்கு தருகிறான்? 4 நாட்களுக்கு முன்னால் ஆனந்த் மதியம் சாப்பாட்டிற்காக வீட்டிற்கு வந்தான். அவன் சாப்பிட உட்காருவதற்கு முன்னால் மகனை தூக்கி கொண்ட பொழுது பாலு அவன் பாக்கெட்டில் இருந்த பர்ஸ் வேண்டும் என்று அடம்பிடித்தான். அதில் பணம் இருக்குடா கண்ணா. சரி வைத்துக்கொள், வாசற் கதவுதான் சாத்தியிருக்கே என்று பர்ஸை அவன் கையில் கொடுத்துவிட்டு சமையல் அறைக்கு போனான் ஆனந்த். கொள்ளையில் துணிகளை உலர்த்திய பிறகு பக்கெட்டை பாத்ரூமில் வைத்துவிட்டு முன்னறைக்கு வந்த அன்னபூர்ணா ஒரு வினாடி அப்படியே நின்றுவிட்டாள். அங்கே பாலு பர்ஸை திறந்து நோட்டுகளை எல்லாம் கீழே சிதறடித்து சில்லறைக்காக போலும் தேடிக்கொண்டிருந்தான். எல்லாம் 100 ரூபாய் நோட்டுகள்தான். அன்னபூர்ணா சற்றென்று அருகில் சென்று கீழே கிடந்த நோட்டுகளை எல்லாம் அடுக்கி வைத்தாள். இத்தனையும் அவன் பணம்தானா? நோட்டுகளை எல்லாம் அடுக்கி பர்சில் வைக்கப் போன பொழுது ஆனந்த் கையை துடைத்து கொண்டு முன்னறைக்கு வந்தான். தவளால் கையை துடைத்து கொண்டே வந்தவன் முழங்காலில் அமர்ந்து கொண்டு ஒரு கையில் பர்சுடனும் இன்னொரு கையில் பணத்துடனும் தென்பட்ட அன்னபூர்ணாவை பார்த்து அப்படியே நின்றுவிட்டான். அவன் புருவங்கள் முடிச்சேறின. நீ எதற்கு எடுத்தாய்? கொடுமையான குரலில் கேட்டான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவன் பார்வையில் இருந்த மகிமை என்னவோ தெரியாது. அன்னபூர்ணாவின் இதயம் கூட்டிற்குள் சுருங்கி கொண்ட நத்தையைப் போல குறுகிவிட்டது. அன்னபூர்ணா பர்ஸை திறந்து எவ்வளவு பணம் இருக்கு என்று உளவு பார்ப்பதாக எண்ணிவிட்டான் அவன். அன்னபூர்ணா தான் அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்வது போல இயலாமையுடன் பாலுவை சுட்டி காட்டினாள். எல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் பாலுவிடம் கொடுத்தேன். ஆனந்த் 2 எட்டில் அருகில் வந்து பர்ஸை பிடுங்கிக் கொண்டான். அன்னபூர்ணா எழுந்து தலைகுனிந்து கொண்டு மெதுவாக உள்ளே போய்விட்டாள். எவ்வளவு பணம்?
அவ்வளவு பணத்தை அன்று பர்சில் வைத்துக்கொண்டு ஆனந்த் 2 நாட்கள் கூட ஆகவில்லை. வீட்டில் செலவுக்கு பணம் தீர்ந்து விட்டதுப்பா என்று தாய் கேட்டபொழுது 50 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு, என்னிடம் இவ்வளவுதான் இருக்கு, இதை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தை ஓட்டு என்றான். அந்த பணமெல்லாம் என்னவாயிற்று? அவனுடையது இல்லையா? எந்த வருமானமும் இல்லாமலா அவன் இரவும் பகலும் தன் ஆரோக்கியத்தையும் பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான்? இல்லை அவனுக்கு மிகவும் பிரியமான குழந்தைகளுக்காக தனியாக எடுத்து வங்கியில் போடுகிறானா? அன்னபூர்ணாவுக்கு எல்லாமே கேள்விமயமாகவே தோன்றியது. குழந்தைகளிடம் அவனுக்கு எவ்வளவு பிரியமோ வந்த 1-2 நாட்களிலேயே அன்னபூர்ணா புரிந்து கொண்டு விட்டாள். அப்படியே தாயை கொண்டிருக்கிறாள் என்று மாமியாரால் சொல்லப்பட்ட லட்சுமிக்கு தந்தையிடம் அதிக சுதந்திரம் இருந்தது. அவள் எதை கேட்டாலும் நிமிடத்தில் வாங்கி தந்து விடுவான் அவன். தந்தை வீட்டில் இருக்கும் பொழுது லட்சுமி அவனுடைய முதுகில் சவாரி செய்து கொண்டோ, சட்டை பித்தான்களை பீத்து கொண்டோ, தலைமுடியை களைத்து கொண்டோ இருப்பாள். அவன் வெளியே போய்விட்டு திரும்பி வந்ததுமே எதிரே லட்சுமி தென்பட வேண்டும். இல்லாவிட்டால் உடனே கேட்பான். காரணம் என்னவென்று தெரியாது. பாலு மட்டும் வா என்று அழைத்தாள் ஒழிய தந்தையிடம் தானாக போகவே மாட்டான். அன்னபூர்ணா வந்து ரொம்ப நாட்கள் ஆகாத போதிலும் அவளையே சுற்றி சுற்றி வந்து சித்தி என்று ஒட்டிக்கொள்ள முயன்றான். சில சமயம் அன்னபூர்ணாவின் மடியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தந்தை அழைத்தாள். வேண்டா வெறுப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு வேறு வழியில்லாதவன் போல போவான். அன்னபூர்ணா குழந்தைகள் இருவரையும் சமமாகவும் அன்புடனும் நடத்தி வந்தாள். எவ்வளவு அன்பாக நடத்தினாலும் லட்சுமி மட்டும் ஒட்டாமலும் துடுக்காகவும் இருந்து வந்தாள். தன் வெறுப்பை காட்டவும் தயங்க மாட்டாள். எப்பொழுதாவது சித்தி என்று அழைத்தாலும் பெரும்பாலும் ஏய் ஏய் என்று தான் கூப்பிடுவாள். ராஜேஸ்வரி ஓரிரு முறை கண்டித்துவிட்டு அதற்கு மேல் சலித்து போய் விட்டு விட்டார். எங்களுக்கிடையே நீ வேற்று மனுஷி என்ற உணர்வு வயதில் சிறியவளாக இருந்தாலும் லக்ஷ்மியின் பேச்சிலும் செயல்களிலும் வெளிப்படையாக தென்பட்டு கொண்டிருந்தது. ஆனந்த் குழந்தைகள் இருவருடனும் விளையாடி கொண்டிருப்பதை காண்பதற்கு அன்னபூர்ணாவின் மனம் தவியாய் தவிக்கும். அவர்களுடன் சேர்ந்திருக்கும் போதுதான் அவன் சோர்வோ சலிப்போ இல்லாமல் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பான். புருவங்களுக்கு இடையே எரிச்சலை காட்டும் முடிச்சு இல்லாமல், கண்களில் சோர்வு இல்லாமல் பிரசன்னமாக இருக்கும் பொழுது பார்த்தால் அவன் முகம் எத்தனை நேரம் பார்த்தாலும் தெவிட்டாத அழகாக இருக்கும். அவன் எதிரே இருக்கும் பொழுது தலையை கூட உயர்த்தாத அன்னபூர்ணா இது போன்ற சமயம் வாய்த்த போதெல்லாம் மறைந்திருந்து கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பாள். முதலில் அவனை இதுபோல பார்ப்பதையே ஆனந்தமாக பாவித்து கொண்டிருந்த அன்னபூர்ணா கூடிய வரையில் அவன் வீட்டில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் அதே போல இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 5. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தது முதல் ராஜேஸ்வரி பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தாள். அன்று மதியம் அவளுடைய சின்ன மாமியாரின் மகள்கள் வருவதாக தகவல் சொல்லி அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்காக சமையல் செய்யும்போது அதே அடுப்பில் சில பலகாரங்களையும் தயாரிக்கச் செய்து ஒரு பக்கமாக வைத்திருந்தாள். வீட்டையெல்லாம் துப்புரவாக ஒழித்து வைத்தார்கள். தான் எது சொன்னாலும் சட்டென்று புரிந்து கொண்டு திறமையாக செய்யக்கூடிய அன்னபூர்ணா கையுக்கு அடக்கமாக இருந்ததால் ராஜேஸ்வரிக்கு சிரமம் எதுவும் இருக்கவில்லை. மதியமாகும்போது முன்னறையை மறுபடியும் சுத்தமாக பெருக்கி துடைத்து சோஃபாக்களை தட்டி போட்டார்கள். சமையல் அறையில் டம்ளர்களை, டிஃபன் தட்டுகளை எல்லாம் கழுவி துடைத்து தயாராக வைத்தார்கள். இன்னும் அங்கே இங்கே என்று எதையோ ஒழித்து கொண்டிருந்த மருமகளை ராஜேஸ்வரி அழைத்தாள். பூர்ணா, வேறு ஏதாவது வேலை இருந்தால் நான் பார்த்து கொள்கிறேன். போய் முகம் அலம்பிக் கொண்டு வா. இன்றைக்கு நானே உனக்கு தலைவாரி பின்னி விடுகிறேன் என்றாள். அன்னபூர்ணா முகம் அலம்பிக் கொண்டு வருவதற்குள் ராஜேஸ்வரி சீப்பை எடுத்து வந்து சமையலறை வாசலில் உட்கார்ந்து கொண்டாள். அன்னபூர்ணா தலைமுடியை அவிழ்த்து கொண்டு மாமியாரின் முன்னால் அமர்ந்து கொண்டாள். ராஜேஸ்வரி மௌனமாக கூந்தலை பிரித்து சிடுக்கெடுக்க தொடங்கினாள். அன்னபூர்ணா பார்த்ததுமே கவரக்கூடியதாக இருந்து வந்தது அடர்த்தியாக கருகருவென்று நீளமாக இருக்கும் அவளுடைய கூந்தல்தான். ராஜேஸ்வரி அன்னபூர்ணாவை தன் பக்கம் திரும்பச் சொல்லி வகிட்டு எடுத்துக்கொண்டே, ஏன் இவ்வளவு இறுக்கமாக பின்னிக் கொள்கிறாய்? கொஞ்சம் லூஸாக பின்னிக் கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா என்று சொன்னாள். அன்னபூர்ணாவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவளுக்கு நினைவு தெரிந்த பிறகு இத்தனை வருடங்களில் யாருமே அவளுக்கு தலைவாரி பின்னியது இல்லை. எப்பொழுதாவது உடம்பு சரியில்லாமல் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள முடியாமல் போனால் கூந்தல் சிடுக்காகி குருவிக்கூடாகிவிடும். சித்தி அவளிடமிருந்து எல்லா வேலைகளையும் வாங்கிக் கொள்வாள். வாய்கழிய ஊர் வம்பு பேசுவாள். மற்றவர்களுக்காக வேலை செய்யச் சொல்லி ஆணையிடுவாள். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள முடியாமல் போனாலோ சலித்து கொள்வாள், எரிந்து விழுவாள்.
அந்த ஏச்சு பேச்சுக்களை கேட்கும்போது அன்னபூர்ணாவின் இதயம் சுக்குநூறாகிவிடும். அவள் மனம் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு பல நாட்கள் தேவைப்படும். அதனால் தன் பிரச்சனை வந்தாலும் சரி படுத்துக்கொள்ள மாட்டாள். கடவுள் கருணை மிகுந்தவர். வாயில்லாத ஊமையாக படைத்து விட்டாலும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதித்து இருக்கிறார். தன்னை ஊமையாக படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த கடவுளை ஒரு நாளும் எதுவும் சொன்னதில்லை அன்னபூரணா. ஊனத்தை தன்னுடைய துரதிர்ஷ்டமாக முன் ஜென்மத்தில் செய்த பாபத்தின் விளைவாக எடுத்துக்கொண்ட அன்னபூர்ணா உடல் நல விஷயத்திற்கு வந்தால் எல்லாம் கடவுளின் கருணைதான் என்று நினைத்து மனதிலேயே நன்றி தெரிவித்துக் கொள்வாள். இன்று காலையில் எழுந்தது முதல் மாமியார் அவளிடம் அதிக அன்பு காட்டி கொண்டிருந்தாள். அவள் நடந்து கொண்ட விதத்தில் ஒருவித நெருக்கம், பாசம் வெளிப்பட்டன. அற்ப சந்தோஷியான அன்னபூர்ணாவின் இதயம் இந்த சொற்ப அன்பிற்கே நிகழ்ந்து விட்டது. கூந்தலை வாரி பின்னிக்கொண்டே ராஜேஸ்வரி சொல்லத் தொடங்கினாள். பாரு அன்னபூர்ணா, இன்னைக்கு உன்னிடம் சில விஷயங்களை சொல்லப் போகிறேன். கேட்டு உன் மனதிலேயே வைத்துக்கொள். மறுபடியும் நான் சொன்னதை எனக்கே கூட நீ ஞாபகப்படுத்தக்கூடாது. வந்தது முதல் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே அசிரத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடங்கினாள். அன்னபூர்ணா இதயத்தை பிடித்து கொண்டு உடம்பெல்லாம் செவிகளாக்கி கேட்கத் தொடங்கினாள். இன்றைக்கு நம் வீட்டுக்கு வரப்போகிறார்களே என்னுடைய சின்ன மாமியாரின் மகள்கள். பெரியவளின் பெயர் திருநாகம், சின்னவளின் பெயர் ருக்மணி. பெரியவளுக்கு ஒரே மகள், பெயர் சுதா. உன் வயதுதான் இருக்கும். BA பாஸாகி இருக்கிறாள். போன கோடையில்தான் திருமணமாயிற்று. சின்னவளுக்கு 3 ஆண் குழந்தைகள்தான். உங்கள் மாமனார் உயிருடன் இருக்கும்போது நம் குடும்ப நிலைமை சிறப்பாக இருந்த காலத்தில் இவர்கள் சொந்த தங்கைகளையும் விட அதிகமாக நம் வீட்டுக்கு வந்து போய்க் கொண்டிருப்பார்கள். பண்டிகைகளுக்கும் பிரசவங்களுக்கும் வந்து சீர்வரிசையை பெற்றுக்கொண்டு போவார்கள். ஆனந்துக்கு 10 வயது இருக்கும்போது உன் மாமனார் இறந்து போய்விட்டார். அவருடைய நிழலிலிருந்து கொண்டு பார்த்தபோது பசுமையாகவும் அழகாகவும் உல்லாசமாகவும் தென்பட்டு கொண்டிருந்த வெளி உலகம் அவர் போனதுமே பாலைவனமாக, சூனியமாக, அடர்ந்த காடு போல தென்படத் தொடங்கியது. புகழிடம் இல்லாத பெண்ணுக்கு பணம் எத்தனை ஆபத்துகளை விளைவிக்குமோ, அவளை எவ்வளவு தொல்லைகளுக்கு ஆளாக்கி விடுமோ சீக்கிரத்தில் புரிந்து கொண்டேன். அவர் போன பிறகு எல்லோருடைய உண்மை சொரூபமும் தெரிய ஆரம்பித்தது. என் 2 நாத்தனார்களும் ஆளாளுக்கு என்னை கையில் போட்டுக்கொண்டு சொத்தையெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். உறவினர்களிடம் சலிப்பு ஏற்பட்டு சிநேகிகளிடம் தஞ்சமடைந்த போது அவர்கள் வாயால் இனிக்க இனிக்க பேசிக்கொண்டே இதயத்தில் விஷத்தை பாய்ச்சினார்கள். சொத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று என்னையே சுற்றி சுற்றி வந்தார்கள். கழுகு போல கொத்தி கொண்டு போக காத்திருந்தவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஆனந்தின் எதிர்காலத்திற்காக எந்த பெண்ணுமே அனுபவித்திராத கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். ஆனந்த் பெரியவனானான். இன்ஜினியரிங் பரீட்சையில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். தந்தையைப் போல அவனும் முன்னுக்கு வரக்கூடியவன் என்று தெரிந்து கொண்ட உறவினர்கள் நிறைய வரதட்சணை தருவதாக ஆசை காட்டி சம்பந்தம் பேச முன்வந்தார்கள். எனக்கு பணத்தின் மீது மோகம் கிடையாது. எனக்கு இருந்த ஆசை ஒன்றுதான். எனக்கு பெண் குழந்தை இல்லை. வரப்போகும் மருமகள் ஆனந்தை புரிந்து கொண்டு அவனை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதோடு எனக்கும் மகளில்லாத குறையை தீர்த்து வைக்க வேண்டும். ஒரு தாய்க்கு தன் மகளிடம் எவ்வளவு உரிமையும் சுதந்திரமும் இருக்குமோ அதுபோன்ற உரிமையை, சுதந்திரத்தை எனக்கு தரக்கூடிய பெண்ணை விரும்பினேன். அதுபோன்ற பெண்ணிற்காக தேடிக்கொண்டிருந்தேன். என் பெரிய நாத்தனார் தன் மகள் சுதாவை ஆனந்துக்கு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த பெண்ணும் பண்ணிக்கொண்டால் ஆனந்தைத்தான் பண்ணிக்கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் எங்கள் வீட்டிற்கு வந்து என் அபிப்பிராயத்தை கேட்டார்கள். நான் என் மனதில் இருந்த எண்ணத்தை சொன்னேன். அதற்கு பதில் சொல்லுவது போல அவள், என்ன பேச்சு இது அண்ணி? அவள் பிறந்தபோது பிரசவம் பார்த்தது நீ, அவளுக்கு தளிர் நடை கற்றுத்தந்ததும் நீதான். சமீபத்தில் நமக்குள் ஏதோ மனஸ்தாபம் வந்து விட்டதே தவிர அவள் எப்படி வளர்ந்தாள், அவள் சுபாவம் என்னவென்று உனக்கு தெரியாதா? எனக்கு இருப்பது ஒரே மகள், உனக்கும் ஒரே மகன். இவ்விருவரையும் தம்பதிகளாக்கிவிட்டால் அண்ணாவின் ஆன்மாவும் சாந்தி அடையும் என்றாள். அண்ணாவை பற்றி அவள் சொன்னதை கேட்டு நான் ஒன்றும் உருகி போய்விடவில்லை. என் பணத்திற்காக நீங்கள் எல்லோரும் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டீர்கள் என்று அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் அன்மா எவ்வளவு குமுறும் என்று கூட எனக்கு தெரியும். மனதில்தான் நினைத்து கொண்டேன். அவர்கள் எவ்வளவு நயந்து சொல்ல முயன்ற போதிலும் என்னால் சுமூகம் காட்ட முடியவில்லை. நெருங்கிய உறவினர்களுக்குள் சம்பந்தம் வைத்துக் கொள்வது நல்லதில்லை. கடைசியில் எல்லாமே ஆனந்தின் விருப்பம்தான் என்றும் அவனுக்கு எதிராக ஒன்றுமே நடந்து கொள்ள
என்றுமே நடந்து கொள்ள மாட்டேன் என்றும் சொல்லி தப்பித்து கொண்டேன். என் மனதை உணர்ந்து கொண்டவன் போல ஆனந்தும் அதையே உறுதிப்படுத்தினான். திருநாகத்திற்கு எங்கள் மீது கோபம் பற்றி கொண்டு வந்தது. என் மகளுக்கு உன் மகனை விட்டால் நல்ல வரன் கிடைக்காது என்று நான் ஒன்றும் கவலையில் மூழ்கி போகவில்லை. ஏதோ அண்ணாவை மனதில் வைத்துக்கொண்டு கேட்டேன். அவ்வளவுதானே ஒழிய நான் ஒன்றும் நாதியற்று போய் உன் வீட்டு படியேறவில்லை. நானும் பார்த்து விடுகிறேன், சுதாவை விட மேலான பெண் உங்களுக்கு யார் கிடைத்து விடுகிறாள் என்று. இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவர்கள் போன பிறகு அன்று மாலையில் நானும் ஆனந்தும் சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்திருந்தோம். ஆனந்த் நிதானமாக ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னான். அது என்னவென்றால், ராதா என்று சுதாவின் சிநேகிதி ஒருத்தி இருக்கிறாளாம். சுதாவும் அந்த பெண்ணும் கிளாஸ்மேட்ஸ். சுதாவின் வீட்டில் ராதாவை நிறைய தடவை பார்த்திருக்கிறானாம். அவ்விருவரையும் சினிமாக்களுக்கும் பிக்னிக்குகளுக்கும் நிறைய தடவை அவனே அழைத்து போயிருக்கிறானாம். சுதாவின் வீட்டில் இவ்விருவருக்கும் ஏற்பட்ட அறிமுகம் நட்பாக மாறி மேலும் முன்னேறிவிட்டது. சுதா இல்லாமலேயே இருவரும் சந்தித்துக் கொள்வதும் சேர்ந்து ஊர் சுற்றுவதும் தொடர்ந்தது. சில நாட்கள் கழித்து ஒருவரை ஒருவர் விரும்புவதை உணர்ந்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டார்கள். ராதாவை நீயும் பார்த்திருப்பாய், ரொம்ப நல்லவள். உனக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் நான் அவளையே திருமணம் செய்து கொள்கிறேன் என்றான். நான் வாயடித்து போய் உட்கார்ந்து விட்டேன். ராதா என்ற அந்த பெண்ணை நாத்தனாரின் வீட்டில் சுதாவோடு சேர்ந்து நானும் ஓரிரு முறை பார்த்திருப்பது உண்மைதான். சிவப்பாக ரொம்ப அழகாக இருப்பாள். தொட்டால் கஞ்சி போய் விடுவாளோ என்று சொல்லும் அளவுக்கு அபூர்வமான மென்மையான இயல்புடன் இருந்தாள். அந்த பெண்ணின் உடம்பில் விலை உயர்ந்த நகைகளும் ஆடைகளும் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். சொத்து சுகம் உள்ள பெரிய வீட்டைச் சேர்ந்த பெண்ணாகத்தான் தென்பட்டாள் என் கண்களுக்கு. பெண்ணை பார்த்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள், ஆனால் அவர்களின் வீட்டில் நிலைமை அந்தஸ்து எல்லாம். தயக்கத்துடன் கேட்டேன். அந்தஸ்துக்கு என்னம்மா வந்தது? அரசன் ஆண்டியாவதும் ஆண்டி அரசனாவதும் உலகத்தில் நடப்பதுதானே. ராதா நம் வீட்டுக்கு வரப்போகும் பெண். அவர்களுக்கு நம் வீட்டு நிலவரத்தை பற்றி நன்றாக தெரியும். தெரிந்தே இஷ்டப்படுகிறாள் என்றான். நான் மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். எனக்கு மருமகளாக வரவேண்டும் என்று நான் தீட்டி வைத்திருந்த கற்பனை சித்திரம் ராதாவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தி வரவில்லை. அம்மா, நாளைக்கு நாம் அவர்கள் வீட்டுக்கு வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு என்னுடன் உன்னை அழைத்து போகிறேன். நாம் அங்கே போகும்போது நீ ராதாவின் பெற்றோர்களிடம் கேளும்மா என்றான். நான் திகைத்து போய்விட்டேன். எங்கேயுமே பெண்ணின் பெற்றவர்கள்தான் வந்து எங்கள் மகளை உங்கள் மகனுக்கு தர விரும்புகிறோம் என்று கேட்பார்கள். அதுதான் நம் சம்பிரதாயம். இவன் அதையே தலைகீழாக மாற்றுகிறானே என்று தோன்றியது. ஆனந்த் என் மனதிலிருந்து சந்தேகத்தை உணர்ந்து கொண்டு விட்டான் போலும். பரவாயில்லை அம்மா, இந்த பேச்சுவார்த்தைகள் நம் பக்கத்திலிருந்தே தொடங்குவோம். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாவற்றையுமே ராதாவே பார்த்து கொள்வாள். அவர்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி என்றான். ஒரு மாதிரி என்றால் அவர்களின் இரத்தத்தை பகிர்ந்து கொண்டு பிறந்த, அவர்களின் அபிப்பிராயங்களையே சிறுவயது முதல் ஜீரணித்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணை நம் வீட்டு மருமகளாக அழைத்து வருவது சரியாக இருக்குமாப்பா என்றேன். என் வார்த்தைகள் அவனுக்கு பழைய பஞ்சாங்கமாக தோன்றியது போலும். பரவாயில்லை அம்மா, ராதா அவர்களிடமிருந்து மாறுபட்டவள். நான் அவளை நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு அந்த மாதிரியான சந்தேகமே வேண்டாம் என்றான் திடமாக. சரி, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நல்லதுதான். ஆனால் ஆனந்த், கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இதில் ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைக்கணும். உன் வயது ரொம்ப பொல்லாதது. உத்வேகம் என்ற துடுப்பிற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் வாழ்க்கை படகு எந்த திசையை நோக்கி போகிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத குருட்டுத்தனம் விவேகத்தை மழுங்கடித்துவிடும். திருமணம் செய்து கொள்ளும்போது அந்தஸ்து, சம்பிரதாயம் முதலியவற்றில் சமத்துவம் இருப்பது முக்கியம். அவற்றை மீறி நடப்பதில் தவறு இல்லை. ஆனால் மீறுவது என்றால் சில சமயம் நதியில் எதிர்நீச்சல் போடுவது போல் ஆகிவிடும். அந்த எதிர்நீச்சலுக்கு மனிதனிடம் ஆழ்ந்த தன்னம்பிக்கை, உறுதியான மனம், நிறைய பொறுமை எல்லாம் இருக்க வேண்டும். நான் உன்னை வேண்டிக் கொள்வது எல்லாம் ஒன்றுதான். எல்லோரும் போகும் பாதையில் போகாமல் தனியாக வேறு வழியில் போக முடிவு செய்தால் மற்றவர்களிடமிருந்து கேலியையும் பழிச்சொற்களையும் வாங்கி கட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அம்மா, உன் எச்சரிக்கைக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன மறந்தாலும் இப்போ நீ சொன்ன வார்த்தைகளை கனவில் கூட மறக்க மாட்டேன். ராதா எனக்கு வேணும். ராதாவுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன் என்றான். சின்ன குழந்தையைப் போல வந்து மடியில் தலையை வைத்துக்கொண்டு உயிர் நண்பன் ஒருவனுக்கு மனதில் இருக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்துவது போல அவன் சொன்னதை கேட்டு என்னால் மறுக்க முடியவில்லை. மறுநாள் இருவரும் புறப்பட்டோம். நீ தயாராகி கொண்டிரு, நான் போய் டாக்ஸி கொண்டு வருகிறேன் என்றான் அவன். 2 பர்லாங்கு தூரம் கூட இல்லை.
இதுக்கு போய் டாக்ஸி எதுக்கு தண்டமாய், நடந்து போகலாம் என்றேன். உனக்கு தெரியாதும்மா, டாக்ஸியிலேயே போகலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான். டாக்ஸி ராதாவின் வீட்டு வாசலில் வந்து நின்ற பொழுதுதான் எனக்கு ஆனந்த் எதற்காக டாக்ஸி வேண்டும் என்று சொன்னானோ புரிந்தது. நான் வியப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தேன். நவீன பாணியில் கட்டப்பட்ட பங்களா அது. முன்னால் பெரிய பூந்தோட்டம் இருந்தது. எங்கள் டாக்ஸி வந்து நின்றதுமே முன் வராண்டாவில் நாற்காலிகளை தூசி தட்டி கொண்டிருந்த வேலைக்காரன் ஓட்டமாக ஓடி வந்து டாக்ஸி கதவை திறந்துவிட்டு என் மகனுக்கு வணக்கம் தெரிவித்தான். வீட்டை சுற்றிலும் இருந்த இடம் முழுவதும் தூய்மையாக பசுமையாக இருந்தது. இது வீடா இல்லை தேவேந்திர பவனமா என்று நினைத்து கொண்டேன். டாக்ஸியை விட்டு உள்ளே போன எங்கள் வீட்டுக்குள் வரவேற்பதற்கு எதிரே யாரும் வரவில்லை. வேலைக்காரன் நாங்கள் வந்திருப்பதை தெரிவிப்பதற்காகத்தான் போலும் உள்ளே ஓடினான். நாங்கள் வராண்டாவை தாண்டி முன்னால் இருந்த பெரிய ஹாலுக்கு வந்தோம். என் மகன் என்னை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு எனக்கு பின்னால் வந்து நின்று கொண்டான். விசாலமாக இருந்த அந்த அறைகளையும் விலை மதிப்புடைய அந்த ஃபர்னிச்சரையும் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்த கலைப்படைப்புகளையும் பார்த்தபோது எனக்கு தலை சுற்றியது. இவ்வளவு செல்வ செழிப்பில் பிறந்து வளர்ந்திருக்கும் பெண்ணை என் மகன் எந்த தைரியத்தில் தன் வாழ்க்கையில் வரவேற்கிறான்? இது வெறும் இளமை துடிப்பில் ஏற்பட்ட அசட்டு துணிச்சல்தான். ஏற்கனவே என் மகனுக்கு துணிச்சலும் வேகமும் அதிகம். அதோடு வயசு கோளாறு வேறு அவனை மேலும் தூண்டி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நஞ்சம் இருந்த பகுத்தறிவும் நசிந்து விட்டது போலும் என்று நினைத்து கொண்டேன். இதுபோன்ற சூழ்நிலையில் கீழே விரிக்கப்பட்டிருந்த அழகான கம்பளத்தின் மீது போடப்பட்டிருந்த விலையுயர்ந்த சோபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்த நான், 100 ரூபாய் கூட பெறாத சாதாரண நூல் புடவையை கட்டி கொண்டிருந்த நான் அவர்களிடம் பெண் கேட்பதா? என் உடம்பில் கொஞ்சமாவது சுரணை இருந்தால் அப்படிப்பட்ட சந்தி சிரிக்கக்கூடிய காரியத்தை செய்யவே மாட்டேன். இளமையில் இருக்கும் என் மகனுக்கு புத்தி பேதலித்து விட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் அனுபவங்கள் எனக்கு கற்றுத்தந்த பாடமும் விவேகமும் என்னவாயின? நான் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த போது ராதா மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். அவள் என் மகனை பார்த்து சிரித்துவிட்டு என் அருகில் வந்து நின்று கைகளை கூப்பி வணக்கம் தெரிவித்தாள். எனக்கு எதிரே இருந்த சோபாவில் உட்கார்ந்து கொண்டே, அப்பா அம்மா வந்து கொண்டிருக்காங்க என்றாள். சாதாரணமாக இதுவே நம் வீடுகளாக இருந்தால், வீட்டுக்கு யாராவது வந்தால் உள்ளே நாம் எப்படிப்பட்ட அவசர காரியத்தில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு எதிரே சென்று குசலம் விசாரித்துவிட்டு அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்து போவோம். வீட்டில் இத்தனை பேர் வேலைக்காரர்கள் கண்ணில் பட்டார்கள். ராதாவின் தாய் ஓய்வே இல்லாமல் அப்படி என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. 1/4 மணி நேரம் கழித்து ராதாவின் தாயும் தந்தையும் மாடியிலிருந்து இறங்கி வந்தார்கள். என் மகன் அறிமுகப்படுத்தி வைத்தான். வணக்கமும் பதில் வணக்கங்களும் முடிந்தன. ராதாவின் தாய் ராதாவைப் போலவே பதுமையாக இருந்தாள். எங்களுடன் தந்தைதான் அதிகமாக பேசினார். அந்த அம்மாவை பார்த்தால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் பக்கத்தில் பொம்மையைப் போல உட்கார்ந்து பழக்கப்பட்டவளாக தோன்றியது. 1/2 மணி நேரம், 1 மணி கழிந்தது. ராதா திரும்ப திரும்ப என் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள். என் மகன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் வந்த காரியத்தையே மறந்து போனவள் போல வேண்டுமென்றே உலகத்தில் உள்ள மற்ற விஷயங்களையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தேன். அதற்குள் வேலைக்காரன் காப்பியை கொண்டு வந்து எதிரில் வைத்துவிட்டு போய்விட்டான். நாங்கள் காப்பி குடித்து கொண்டிருக்கும்போது ஹலோ என்றபடி ஏறக்குறைய என் மகன் வயதே உடைய இளைஞன் ஒருவன் உள்ளே வந்தான். ஹாலில் உட்கார்ந்திருந்த எங்களை பார்த்து தயக்கத்துடன் நின்று விட்டான். வாப்பா, வா வா. ராதையின் தந்தை எழுந்து எதிரே போனார். அவன் உள்ளே வந்ததும் எங்கள் குடும்ப நண்பர் ரவிக்குமார் என்று அறிமுகம் செய்து வைத்தார். ராதாவின் தாய் தான் உட்கார்ந்திருந்த இடத்தை அவனுக்கு தந்தாள். வேலைக்காரனை அழைத்து அவன் காதில் ஏதோ சொன்னாள். அவன் வந்த பிறகு நாங்கள் அதிக நேரம் அங்கே இருக்கவில்லை. ஆனால் அந்த சொற்ப நேரத்திற்குள் என் மனம் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி எவ்வளவு தூரம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டு விட்டது. என் மகன் கேட்டுக்கொண்டார் போல நான் ராதாவை மருமகளாக்கிக் கொள்வதை பற்றி அவள் பெற்றோரிடம் கேட்கவில்லை. என் வாழ்க்கையில் என்றாவது கடந்த காலத்தை நோக்கி திரும்பி பார்த்து கொண்டேன் என்றால் இதைவிட வேறு நல்ல காரியத்தை செய்ததாக எனக்கு நினைவு இல்லை. அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு வெளியில் வந்துவிட்டோம். மரியாதைக்காக கூட அந்த அம்மாள் மறுபடியும் வாங்க என்று சொல்லவில்லை. நாங்கள் வந்த டாக்ஸி வெளியே எங்களுக்காக காத்திருந்தது. அதில் ஏறி உட்கார்ந்து கொண்ட பிறகு நான் மறுபடியும் சுதந்திரம் கிடைத்தது போல நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டேன். அத்தியாயம் 6. வீட்டிற்கு திரும்பி வந்த பிறகு எங்கள் இருவருக்கும் இடையில் பலத்த வாக்குவாதம் நிகழ்ந்தது. என்றுமே ஆனந்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாத நான் அன்று வாய்க்கு வந்தபடி திட்டினேன். உன் விவேகம் என்னவாகிவிட்டது என்று கேட்டேன். அவளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையை எந்த அளவுக்கு பணயம் வைக்கணும் என்று தெரியுமா என்று உலுக்கி எடுத்தேன்.
நமக்கும் அவர்களுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்று நினைவுபடுத்தினேன். எல்லாவற்றுக்கும் அவனுடைய பதில் ஒன்றுதான். சொத்து அந்தஸ்து எல்லாவற்றையும் விடுமா? உனக்கு ராதாவை பிடித்திருக்கிறதா இல்லையா? அதைச் சொல். அவளை பிடித்து விட்டால் போதுமா? அவளை சுற்றிலும் பின்னி கிடக்கும் சூழ்நிலை? அதையெல்லாம் என்னிடம் விட்டு நீ நிம்மதியாக இருமா. இப்போது நீ அவர்கள் வீட்டில் பார்த்த செல்வம் எல்லாம் அவங்க தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ தந்தது இல்லை, அவர் சுயமாக சம்பாதித்தது. ராதாவின் சின்ன வயசில் அவர்களும் நம்மைப்போல் இருந்தார்கள். இருக்கலாம், ஆனால் இந்த பணம் இருக்கிறதே, அது ரொம்ப பொல்லாதது. மனிதனை சுய நினைவு இல்லாமல் செய்துவிடும் என்றேன். அதையெல்லாம் என்னிடம் விட்டு விடுமா என்றான். ஆனந்தை நான் அன்றைக்கு நீ இந்த கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கண்டிக்கவில்லை, அவனை எச்சரிக்க வேண்டும் என்று நினைத்தேனே தவிர என் பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஆணையிடவில்லை. நான் எதிர்பார்த்தது போலவே ராதாவின் வீட்டில் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஆனந்த் ராதாவுக்கு எந்த விதமாக தைரியம் சொன்னானோ தெரியாது. ஒரு நாள் மாலையில் வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. சமையல் அறையில் வேலையாக இருந்த நான், யார் வந்திருக்கிறார்கள் என்று வியப்புடன் எட்டி பார்த்தேன். வீட்டிற்கு முன்னால் டாக்ஸி வந்து நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து இறங்கிய என் மகன் ராதாவை கையை பிடித்து இறக்கி கொண்டிருந்தான். இருவரும் உள்ளே வந்தார்கள். சந்தோஷமாக பரவசமாக இருந்த இருவரின் முகத்தை பார்த்ததும் எனக்கு சந்தேகம் வந்தது. மனதில் எழுந்த பயத்தை அடக்கிக் கொண்டே என் மகனை பார்த்தேன். அவன் பதிலுக்கு சட்டென்று குனிந்து என் கால்களை தொட்டு வணங்கினான். பிறகு எழுந்து கொண்டு, அம்மா, இதோ உன் மருமகள். இப்பொழுதுதான் கல்யாணத்தை முடித்துக்கொண்டு ரெஜிஸ்டர் ஆபீஸிலிருந்து வருகிறோம். ராதா, அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு என்றான். ராதாவும் வணங்கினாள். ராதா குனியும் போது ஒரு விதமான தளர்ச்சியை, கீழே குனிந்து எழும்போது சிரமப்பட்டதைக் கண்டு திகைத்து போய்விட்டேன். ராதா உண்டாகியிருந்தாள். திருமணத்திற்காக என் மகன் சகலத்தையும் மறந்து போய் தவித்தது ஏன் என்று மின்னல் வேகத்தில் எனக்கு புரிந்தது. ராதாவை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டேன். என் மகன் சொன்னான், அம்மா, ராதா தன் வீட்டாரையெல்லாம் விட்டுவிட்டு வந்து விட்டாள். இனி அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் நீயேதான். ராதாவின் கன்னங்களை வழித்து திருஷ்டி முறித்தேன். உன் அம்மா அப்பா தரக்கூடிய சுகங்களை என்னால் தர முடியுமோ இல்லையோ தெரியாது, ஆனால் அன்புக்கும் ஆதரவுக்கும் குறைவே இருக்காது. என் மகன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இல்லாவிட்டால் இதைவிட நல்ல வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருப்பேன் என்றேன். கடைசி வரையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அம்மா என்றான். அன்று மாலையில் குளிக்க வெந்நீர் போட்டேன். விருந்து சாப்பாடு தயார் செய்தேன். அறையை என்னால் முடிந்தவரை நன்றாக அலங்கரித்தேன். இந்த வேலைகள் எல்லாம் மனப்பூர்வமாக செய்து கொண்டிருந்தாலும் என் உள் மனதில் ஏதோ குறையும் கவலையும் இருந்து கொண்டே இருந்தன. ராதா எங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த அன்று மட்டும் ஏதோ கொஞ்சம் அமைதி நிலவியது என்று சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கையில் புயல் தோன்றிவிட்டது. ராதாவின் பெற்றோர்கள் வந்தார்கள். அவர்களுடைய மகளை கைக்குள் போட்டு கொண்டு விட்டதாக என் மகனை சாடினார்கள். அவள் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டதாக குற்றம் சாட்டினார்கள். ராதாவின் வரவால் வீட்டில் திடீரென்று பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. வீட்டில் நான் தேவையில்லாத மனுஷியாகிவிட்டேன். என் மகனுக்கு சதா ராதாவின் ஸ்மரணைதான். என்ன செய்தால் ராதா சந்தோஷமாக இருப்பாள்? எப்படி நடந்து கொண்டால் ராதா பெற்றோரை விட்டு பிரிந்த வருத்தத்தை மறப்பாள்? இதே நினைப்புதான். எங்கேயோ தொலைவில் நடந்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்டில் என் மகனுக்கு வேலை கிடைத்தது. அந்த மாறுமூலை பிரதேசத்திற்கு போவது மனைவிக்கு பிடிக்கவில்லை என்பதால் போகாமல் விட்டுவிட்டான். ராதாவின் சிநேகிதிகள் யாராவது வந்தால் இந்த வீடு நன்றாக இல்லையாம், கீழ்க்கிழமாக ஏழ்மையாக பிரதிபலிப்பதாக இருக்கிறதாம். கிராமத்தில் எங்களுக்கு இருந்த நிலத்தையெல்லாம் விற்றுவிட்டு 3 லட்சத்திற்கு வீடு ஒன்று விற்பனைக்கு வரவும் வாங்கிவிட்டான். நிலத்தை விற்கும்போது மறுபடியும் எங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை வந்தது. கொஞ்சமாவது விட்டு வைக்கச் சொன்னேன். எல்லாவற்றையும் விற்றால் தவிர வீடு வாங்க முடியாது என்றான். எப்படி இருந்தால் என்னம்மா, அங்கே நிலத்திற்கு பதில் இங்கே வீடாக இருக்கும். உன் பணத்தை நான் ஒன்றும் பாழடித்து விடமாட்டேன் என்று தர்க்கத்தில் இறங்கினான். வாழ்க்கையில் என்றுமே இல்லாத விதமாக நானும் அவனும் சுமார் 15 நாட்கள் பேசிக்கொள்ளவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்த சொத்துக்கள் இதுபோல என் கண் முன்னாலேயே கற்பூரமாக கரைந்து போய் கொண்டிருப்பதை பார்த்து நான் எவ்வளவு கவலைப்பட்டேனோ, எவ்வளவு வேதனை அடைந்தேனோ அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். வீடு வாங்கி கொண்டார்கள். வீட்டை வாங்கிவிட்டால் மட்டும் போதுமா? வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வேண்டாமா? அதையும் வாங்கினார்கள். ஆர்ப்பாட்டமாக எல்லோரையும் அழைத்து கிரகப்பிரவேசம் செய்தார்கள். புது வீட்டுக்கு வந்த 4 மாதங்களுக்குள் லக்ஷ்மி பிறந்தாள். மறுபடியும் பார்ட்டிகள், விழாக்கள் நடந்தன. இந்த தேவைகளுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது என்று யோசிப்பதை விட்டுவிட்டு என் கவலைகளையெல்லாம் மனதிலேயே புதைத்து கொண்டு மேலும் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொண்டேன். லக்ஷ்மி பிறந்த பிறகு ராதாவின் பிறந்த வீட்டார் வந்து போகத் தொடங்கினார்கள். ஒரு நாள் என் மகனின் மாமியார் வந்து, இங்கே குழந்தைக்கு வசதிகள் போதாது,
என்னிடம் அனுப்பிவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். என் மகனுக்கு இது பிடிக்கவில்லை. தன் குழந்தை தன்னுடைய கண் முன்னால் தான் வளர வேண்டும் என்று கச்சிதமாக சொல்லிவிட்டான். ராதாவுக்கு மகளை தன் தாயுடன் அனுப்பிவிட வேண்டும் என்றுதான் இருந்தது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் நடந்தது. என் மகன் இந்த விஷயத்தில் மட்டும் மனைவியின் பேச்சை லட்சியம் செய்யவில்லை. ராதா சமயம் கிடைத்த பொழுதெல்லாம் எதையாவது சொல்லி தன் அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். லக்ஷ்மிக்கு 1 வயது முடிவதற்குள் ராதா மறுபடியும் கருவுற்றாள். என் மகன் உள்ளூரிலேயே ஏதாவது வேலை தேடிக்கொள்ள பலவிதமாக முயன்று கொண்டிருந்தான். எவ்வளவோ பாடுபட்டும் வேலை கிடைக்கவில்லை. செல்வாக்கும் அந்தஸ்தும் இருந்த மாமனாரால் தன் மாப்பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கித் தர முடியவில்லை. அவர் அந்த மாதிரி முயற்சி எதுவும் செய்யாமல் போனதில் வெளியே எதுவும் சொல்லவில்லை என்றாலும் என் மகனுக்கு உள்ளூர் வருத்தமாக இருந்தது. அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து என் மகனிடம் பணம் ஏதாவது வேண்டுமா என்று பெரிய வள்ளல் போல கேட்பார். தேங்க்ஸ், தேவையில்லை என்பான் ஆனந்த். ராதாவுக்கு பேறுகாலம் நெருங்கி கொண்டிருந்தது. யார் என்ன சொன்னாலும் நான் மட்டும் கூடிய மட்டும் குடும்பத்தை சிக்கனமாக நடத்துவது என்று தீர்மானித்து கொண்டு விட்டேன். முதல் வேலையாக சமையல்காரியை நிறுத்தினேன். குழந்தைகளுக்கு வேறு ஆயா எதற்கு? நான் தான் இருக்கிறேனே. ஆயாவையும் நிறுத்தினேன். என் மகன் கூட முன்னைப் போல எல்லாவற்றிலும் தலையிடுவதை நிறுத்திவிட்டான். ராதா தொட்டதற்கெல்லாம் கோபித்து கொண்டு கணவனிடம் போய், பார்த்தீர்களா அத்தை என்ன செய்தாங்க தெரியுமா என்று புகார் சொல்ல ஆரம்பித்தாள். அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் ராதா என்பான். ராதா கோபத்தோடு ரோஷப்பட்டு கொண்டு அங்கிருந்து போய்விடுவாள். மரியாதையும் மதிப்புமாக இருந்த இடம் தெரியாமல் வாழ்ந்த எங்கள் குடும்பம் 4 பேர் வாயில் புரளத் தொடங்கியது. நாங்கள் அழைக்காத போதும் திருநாகமும் அவள் மகள் சுதாவும் வந்து போக ஆரம்பித்தார்கள். அவர்களும் ராதாவும் ரொம்ப அந்யோன்யமாக பழகினார்கள். அவ்வளவு செல்வம் படைத்த வீட்டில் பிறந்துவிட்டு இங்கே வந்து இத்தனை அவதிகள் பட நேர்ந்ததற்கு திருநாகம் இரக்கம் காட்டி வந்தாள். ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ராதாவின் மனதில் விஷத்தை நிரப்பிவிட்டு போய்விடுவாள். போக போக ராதாவின் நடவடிக்கைகளில் மாறுதல் ஏற்படத் தொடங்கியது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்ற கதையாகிவிட்டது. வாழ்க்கையில் யதார்த்த நிலையை எதிர்கொள்ள வேண்டிய சமயம் வந்தபோது ராதா தளர்ந்து போய்விட்டாள். இருவரின் பலத்தையும் தானே திரட்டிக்கொண்டு என் மகன் எதிர்நீச்சல் போடத் தொடங்கினான். திடீரென்று ஒரு நாள் இடி போன்ற செய்தி வந்து சேர்ந்தது. நாங்கள் இருந்த வீடு கடனில் மூழ்கிவிட்டது. வீட்டை ஏலம் போடப் போவதாக நோட்டீஸ் வந்தது. நான் திகைத்து போய்விட்டேன். ராதாவும் வாயடைத்து போய்விட்டாள். என் மகனின் முகம் ரத்தம் வற்றி விட்டார் போல வெளிரி போய்விட்டது. 2 லட்சம் ரூபாய் கடன் வட்டியுடன் சேர்ந்து 3 லட்சம் ஆகிவிட்டது. என்ன செய்தாய் அந்த பணத்தையெல்லாம்? அவன் மீது எரிந்து விழுந்தேன். நான் என்னம்மா செய்தேன்? எல்லாவற்றையும் வீட்டிற்காகத்தானே செலவு செய்தேன் என்றான். அப்படியே உட்கார்ந்து விட்டேன். அப்படியென்றால் இவர்கள் இத்தனை நாளாக தடபுடலாக செலவு செய்ததெல்லாம் அந்த பணம்தானா? எப்படியோ என் வேதனையை விழுங்கிக் கொண்டு அவனுக்கு தைரியம் சொன்னேன். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கச் சொன்னேன். கடைசியாக ஆனந்த் என் யோசனையின்படியே தனக்கு விருப்பமில்லாவிட்டாலும் மனைவியின் மூலமாக அவள் தந்தையிடம் கடன் கேட்கச் செய்தான். அவர் சல்லிக்காசு தராததோடு கண்டபடி திட்டவும் செய்தார். மனைவியை காப்பாற்ற துப்பு இல்லை என்றால் என் மகளை என்னிடமே அனுப்பிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். தகுதியில்லாத போது ஆடம்பர செலவுகளை யார் செய்ய சொன்னது என்று இழிவாக பேசினார். ராதாவும் தந்தையை வெறுத்தாள். மறுபடியும் அந்த வீட்டு வாசற்படியை ஏறவில்லை. தந்தையினால் உதாசீனப்படுத்தப்பட்டு திரும்பி வந்த அன்று இரவு ராதா என்னிடம் வந்தாள், வாடிப்போன முகத்துடன். அத்தை, இதற்கெல்லாம் காரணம் நான் தான். என் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வளவு தொல்லைகளுக்கு ஆளாகி இருக்கீங்க. நான் எவ்வளவு முட்டாளாக இருந்து விட்டேன். வருமானம் எதுவும் இல்லாத நிலையில் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டாத செலவுகளையெல்லாம் செய்து வந்தார். அந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்காமல் இருந்து விட்டேன். எனக்கு சந்தேகம் வரும்போது ரொம்ப தாமதமாகிவிட்டது என்று புலம்பினாள். பரவாயில்லை ராதா, இப்போது மட்டும் நமக்கு என்ன நேர்ந்து விட்டது? ஏதோ 4 நாள் கஷ்டப்பட போகிறோம், அவ்வளவுதானே என்று தைரியம் சொன்னேன். கடைசியில் என் மகன் வீட்டை விற்று கடனை அடைத்து விட்டான். ஆனால் ஊராரின் ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியிருந்தது. வீட்டை விற்ற பிறகு சின்ன போர்ஷனுக்கு குடிபோன எங்களை பார்த்து எல்லோரும் ஏளனம் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். அழைக்காத போதும் வீட்டுக்கு வந்து ஜாடை மாடையாக பேசி மனதை புண்படுத்தினார்கள். ராதாவுக்கு பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. இதற்கு முன் அளவுக்கு கொண்டாடவில்லை என்றாலும் சரியான மருந்துகளும் ஆகாரமும் கூட இல்லாமல் போய்விட்டது. என் மகன் சின்ன சின்ன கான்ட்ராக்டுகளை எடுத்து செய்ய ஆரம்பித்தான். அதில் வருமானம் குறைவு, நாள் முழுவதும் வேலை. ராதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்த்ததும் எங்கள் கஷ்டங்கள் பாதி தீர்ந்து விட்டது போல
சந்தோஷம் ஏற்பட்டது. ராதாவின் உடல்நிலை குழந்தை பிறந்த பிறகு பாழாகிவிட்டது. அடிக்கடி உடல்நலம் குன்றி படுத்து விடுவாள். எப்பொழுது பார்த்தாலும் மனதில் ஏதோ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பவள் போல தென்பட்டாள். ராதாவை பழையபடி மாற்ற வேண்டும் என்று என் மகன் பலவிதமாக முயன்று பார்த்து தோற்றுவிட்டான். சரியாக சாப்பிட மாட்டாள், தூங்கவும் மாட்டாள். என்னம்மா என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்பாள். பெற்றோர் மீது ஏக்கம் என்று உணர்ந்து கொண்ட என் மகன் அவளை பிறந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கும்படியும் தானே கொண்டு போய் விடுவதாகவும் சொன்னான். ஆனால் ராதா அதற்கு சம்மதிக்கவில்லை, விரும்பவும் இல்லை. அவர்களாகவே வந்தாளொழிய ராதா போகமாட்டாள் என்று புரிந்து கடைசியில் ஒரு நாள் என் மகனே நேரில் போய் ராதாவின் உடல்நிலை குறைவை பற்றி அவர்களிடம் சொன்னான். மாமியார் கிளம்பி வந்தாள். இளைத்து துரும்பாக இருந்த மகளை பார்த்ததும் ராகம் போட்டு அழுதாள். ராதாவின் உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருப்பதை பற்றி தன்னிடம் யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்றும் சொன்னான். அன்று மாலை அந்த அம்மாள் மகளை அழைத்து கொண்டு போய்விட்டாள். லக்ஷ்மிக்கு எங்களிடம் பழக்கம் என்பதால் போகமாட்டேன் என்று அடம் பிடித்து இங்கேயே தங்கிவிட்டாள். ராதா இல்லாத வீடு எங்களுக்கு சூனியமாக வெறிச்சென்று இருந்தது. உடம்பு தேரும் வரையில் அங்கே இருந்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு போன ராதா 4 நாட்களுக்குள்ளேயே திரும்பி வந்து விட்டாள். திரும்பி வந்த ராதாவிடம் ஏதோ மாறுதல் தென்பட்டது எனக்கு. போன பொழுது இருந்ததை விட இன்னும் இளைத்திருந்தாள். முகம் வாடி போயிருந்தது. கண்களில் வேதனையும் கண்களுக்கு கீழே கருவளையமும் அதிகமாக தென்பட்டன. ராதா, என்ன நடந்தது? தாங்க முடியாமல் கேட்டுவிட்டேன். அந்த கேள்விக்கு பதில் அளிப்பது போல ராதாவின் கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் உதிர்ந்தது. தலை குனிந்து கொண்டு தாழ்ந்த குரலில், அத்தை, அந்த வீட்டில் எனக்கு தேவையான அமைதி கிடைக்கவில்லை. என் அண்ணன்களும் அண்ணிகளும் அக்காக்களும் அத்தான்களும், கடைசியில் என் தந்தை கூட எனக்கு 3ஆம் மனிதர்களைப் போலத்தான் தோன்றுகிறார்கள். அக்காக்களுக்கும் அண்ணிகளுக்கும் என் கழுத்தில் நகைகள் இல்லை என்றும் என் புடவை விலை குறைவானது என்றும் கேலி செய்வதை என்னால் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு முன்னால் நான் இல்லாதவள் போல தென்படுகிறேன். ராதாவின் வருத்தம் எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சமயத்தில் ராதாவிடம் இருக்க வேண்டிய துணிச்சலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தைரியமும் இல்லாமல் போய்விட்டன. நாளுக்கு நாள் ராதாவின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கிவிட்டது. ராதாவிடம் உற்சாகத்தை உண்டாக்க வேண்டும் என்றும் பழையபடி அவளை மாற்ற வேண்டும் என்றும் நான் செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை. ராதாவுக்கு குழந்தைகளை பார்த்தாலும் சந்தோஷம் ஏற்படவில்லை. எப்பொழுதும் எதையோ இழந்து விட்டார் போல, தவறு செய்துவிட்டு பச்சாதாபத்தால் குன்றி போவது போல இருந்து வந்தாள். கடைசியில் ஒரு நாள் என் மகனிடம் ராதா தான் மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு போய் வருவதாக கேட்டுக்கொண்டாள். ஏற்கனவே எரிச்சலுடன் இருந்த அவன் அன்று ஏதோ கோபத்தில் தலைகால் புரியாமல் கத்திவிட்டான். எதற்காக போக வேண்டும்? முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு திரும்பி வருவதற்காகவா? போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் போன பிறகு ராதா அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாள். சாப்பிட வரச் சொன்னால் மறுத்துவிட்டாள். இந்த சின்ன விஷயத்திற்கு போய் இவ்வளவு வருத்தப்படலாமா? உனக்கு அவ்வளவு தூரம் போகணும் என்று இருந்தால் போய்விட்டு மாலையில் வா என்றேன். மாலையில் போகிறேன் என்றாள். என்றும் இல்லாமல் அன்று தன் பெற்றோர் வீட்டிற்கு போவதற்கு முன்னால் பாலுவையும் லக்ஷ்மியையும் குளிப்பாட்டிவிட்டு பவுடர் போட்டு புத்தாடைகளை அணிவித்தாள். அடிக்கடி முத்தம் கொடுத்தாள். அவர்களை தயார் செய்ததால் தன்னுடன் அழைத்து போகிறாள் போலும் என்று நினைத்து, குழந்தைகளையும் அழைத்து போகிறாயா என்று கேட்டேன். இல்லை, நான் மட்டும்தான் போகிறேன், குழந்தைகள் இங்கேயே இருப்பார்கள் என்றாள். குழந்தைகளுக்கு தானே சாதம் பிசைந்து ஊட்டினாள். இருவரிடமும் தான் கடைத்தெருவுக்கு போவதாகவும் சண்டை போட்டு கொள்ளாமல் சமத்தாக இருக்கணும் என்றும் சொன்னாள். ஆனந்தின் அறையை துப்புரவாக பெருக்கி அவன் படுக்கையை தட்டி போட்டாள். என்றுமே துரும்பை கூட எடுத்து போடாதவள் இன்று இத்தனை வேலைகளை செய்கிறாளே அதிசயமாக என்று நான் வியப்படைந்தேன். போகும் முன் அடிக்கடி கண்களை துடைத்து கொண்டிருந்ததை நான் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். அத்தை, குழந்தைகள் ஜாக்கிரதை என்றாள். அடி பைத்தியமே, எதற்காக இவ்வளவு ஒப்படைப்புகள் என்று நினைத்து கொண்டேன். பாவம், போக வேண்டும் என்று தவிக்கிறாளே தவிர போனால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருப்பு கொள்ளாது என்று இறக்கப்பட்டேன். அன்றிரவு என் மகன் தாமதமாக வீடு திரும்பினான். சாப்பிடவும் பொறுமை இல்லாதவன் போல கொஞ்சம் பாலை மட்டும் குடித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு அப்படியே படுக்கையில் சரிந்து விட்டான். ராதா தன்னுடைய பேச்சை கேட்காமல் பிறந்த வீட்டிற்கு போனதில் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. காலையில் எழுந்தானே தவிர உடல் தள்ளாடியது. தர்மாமீட்டர் வைத்து பார்த்தபோது ஜுரம் 102 டிகிரி இருந்தது. உடம்பு சரியாக இல்லையே, இன்றைக்கு வீட்டிலேயே இருந்துவிடு என்று சொன்னபோது, இல்லையம்மா, வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். நான் பெருமூச்சு விட்டு கொண்டேன். கையில் பணம் தீர்ந்த பிறகுதான் அவனுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறி பிறந்தது. காலம் தாழ்ந்து என்ன நினைத்து கொண்டு என்ன பையன்? மதிய நேரத்தில் ராதா வீட்டின் கார் வாசலில் வந்து நின்றது. ராதாவின் தந்தை காரை விட்டு இறங்கி உள்ளே வந்து கொண்டே, எங்கே அந்த அயோக்கியன் என்று உருமினார்.
அவர் போக்கை பார்த்தபோது எனக்கு எதுவும் புரியவில்லை. யாரை பற்றி கேட்கிறீர்கள் என்றேன். அவனைத்தான், அந்த பாவி, உன் மகன், என் மகளை பலவந்தமாக கொன்றுவிட்ட அரக்கன். நெருப்பை உமிழ்ந்தார். தலைகால் புரியாத அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியவில்லை எனக்கு. அவர் உச்ச ஸ்தாயியில் கத்தத் தொடங்கினார். எங்கே அந்த ராஸ்கல்? என் மகளை கொன்றுவிட்டு அவன் மட்டும் சந்தோஷமாக இருந்து விடலாம் என்று நினைத்தானோ? அவனை உயிரோடு விடப்போவதில்லை. கையாளாகாத கோழை, மனைவியை காப்பாற்ற துப்பில்லாதவன் எதற்காக கல்யாணம் செய்து கொள்ளணும்? தாம் தூம் என்று குதிக்கத் தொடங்கினார். வெளியே போய் டிரைவரிடம் மெதுவாக என்ன நடந்தது என்று கேட்டேன். அவன் அழுது கொண்டே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ராதாமா தூக்க மாத்திரைகளை விழுங்கிவிட்டாங்க, காலையிலேயே இறந்து போய்விட்டாங்க என்றான். என்ன? அதிர்ந்து போய்விட்டேன். அவன் இன்னொரு முறை சொன்னான். எனக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. காதுகளில் கடல் அலைகளின் பேரிரைச்சல். நான் என்னவானேன் என்று எனக்கே தெரியாது. என் காலடியில் நிலம் நழுவியது போல இருந்தது. அம்மா, டிரைவர் வந்து என்னை பிடித்து கொண்ட வரைக்கும் எனக்கு தெரியும். பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது. வாழ்க்கையில் போராடும் சக்தியின்றி நிலைமை தாறுமாறாகிவிட்டால் சீர்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியமும் இன்றி தன்னை சேர்ந்தவர்களிடமிருந்து ஆதரவை அதிகமாக எதிர்பார்த்து அவற்றை பெற முடியாமல் தன் உயிரையே மாய்த்து கொண்டு விட்டாள் ராதா. ராதாவின் பெற்றோர்கள் என் மகன் மேல் ஆத்திரப்பட்டார்கள். அவன்தான் மனைவியை கொலை செய்ய முயன்றான் என்று கேஸ் போட்டார்கள். பணத்திற்காகத்தான் ராதாவை மணந்து கொண்டான் என்றும், அவன் எதிர்பார்த்தது போல பணம் கிடைக்காமல் போனதால் மனைவியை துன்புறுத்தி வந்தான் என்றும், நானும் அவனுமாக சேர்ந்து ராதா தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவளை இம்சித்திருக்கிறோம் என்றும் குற்றம் சாட்டினார்கள். ராதா இதை முன்பே ஊகித்திருப்பாளோ என்னவோ. தன் கைப்பட என் மகனுக்கு கடிதம் எழுதி அவன் டைரியில் வைத்திருந்தாள். அந்த கடிதம் என் மகனை தூக்கு மேடையில் இருந்து காப்பாற்றியது. எங்கள் வாழ்க்கை சந்தி சிரிக்கத் தொடங்கிவிட்டது. குடும்ப மானம் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது. என் மகன் ஏறக்குரிய பைத்தியக்காரனாகவே ஆகிவிட்டான். ஒரு பக்கம் வீட்டில் எந்த மூலையை நோக்கினாலும் வறுமை தாண்டவமாடியது. மற்றொரு பக்கம் கழுகு போல கொத்த காத்திருக்கும் கடங்காரர்கள். இது போதாது என்று உலகத்தாரின் பழிச்சொற்கள். அம்மா எங்கே என்று கேட்கும் குழந்தைகள் ஒரு பக்கம் என்றால், வாழ்க்கையில் பலமாக அடி வாங்கி எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையே போய்விட்ட மகன் இன்னொரு பக்கம். இத்தனைக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு நான் எவ்வளவு நலிந்து போகணுமோ அவ்வளவு நலிந்து போய்விட்டேன். எல்லாவற்றிற்கும் காலம்தான் மருந்து என்பார்கள். எவ்வளவு கொடுமையான சம்பவமாக இருந்தாலும் காலமானது அதை மூடி மறைத்து மறக்கச் செய்து விடுகிறது. என்றாவது இதுவும் பழங்கதியாகிவிடும் என்று நானும் நம்பத் தொடங்கினேன். ராதாவை போன்று பலவீனமான மனம் படைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வதுடன் தம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையையும் வேதனை மயமாக்கிவிட்டு போய்விடுகிறார்கள். இல்லாவிட்டால் ராதாவுக்கு என்ன குறை சொல்லு? பெற்றோர்கள் சரியாக ஆதரிக்கவில்லை என்ற காரணத்திற்காக வாழ்க்கையை முடித்து கொள்ளணுமா என்ன? கணவனுக்கு தற்காலிகமாக வேலை இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் உழல நேரிடுமே என்று பயப்பட வேண்டுமா? அதுபோன்ற கோழைத்தனம் யாருக்கும் உதவாது. தன் குழந்தைகளை பற்றி கூட யோசிக்கவில்லையே அவள். அதுதான் என்னை ரொம்ப நாள் வருத்தப்படுத்தி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ரொம்ப நாள் வரை என் மகனிடம் மறுமணம் பற்றி பேச பயந்தேன். கடைசியில் இனிமேல் அஞ்சு பயனில்லை என்று நினைத்தேன். குழந்தைகள் இருக்கிறார்கள், எனக்கும் தெம்பு குறைந்து விட்டது. அவனும் எத்தனை நாள்தான் மற்றவர்கள் மீது ஆதாரப்பட்டு கொண்டிருப்பான்? சுப்பையா உன்னை பற்றி சொன்னதும் நானே நேரில் வந்து உன்னை பார்த்தேன். நீ அவனுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமாயிருப்பாய் என்று தோன்றியது. அதனால்தான் நானாகவே உன் சித்திக்கு ஒரு முறைக்கு இருமுறை செய்தி அனுப்பி எப்படியோ உன்னை என் மருமகளாக்கி கொண்டு விட்டேன். ராஜேஸ்வரி எப்பொழுதோ பின்னி முடித்து விட்டாள். சித்திரமாக உட்கார்ந்திருந்த அன்னபூர்ணாவின் முகவாயை நிமிர்த்தி தன் பக்கம் திருப்பிக் கொண்டே சொன்னாள். பாரு பூரணா, இதையெல்லாம் விவரமாக உன்னிடம் ஏன் சொன்னேன் தெரியுமா? இதுபோன்று கடினமான உண்மைகளை மூன்றாம் மனிதர்களின் வாயால் தெரிந்து கொள்வதை விட வேண்டியவர்களிடமிருந்தே தெரிந்து கொள்ளுவது நல்லது. நீ ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். இந்த உலகத்தார் கரையும் காகம் போன்றவர்கள். அவ்வப்பொழுது நாம் குச்சியை எடுத்து விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையை கொத்தி குதறி போட்டு விடுவார்கள். இது உன் குடும்பம், உன் வீடு. இதை அதிகம் சிரமமில்லாமல் சுலபமாக எப்படி ஓட்டி கொண்டு போகணும் என்று யோசனை சொல்லுவது மட்டும்தான் என் வேலை. அதற்கு மேல் எல்லா பாரத்தையும் பொறுப்பையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் நிழலில் இந்த கிழவிக்கு ஒண்டிக்கொள்ள கொஞ்சம் இடம் தருவதாக நினைத்துக்கொள். நல்லதோ கெட்டதோ எல்லா பாரத்தையும் நிர்வகித்து எங்கள் எல்லோரின் வாழ்க்கையையும் கரையேற்றிவிடு. நீயும் சுகப்படு, எங்களுக்கும் சந்தோஷத்தை கொடு. தன்னால் தான் ராதா இறந்துவிட்டாள் என்ற குற்ற உணர்விலிருந்து என் மகனை மீட்டுவிடு. ரொம்ப நேரமாக உட்கார்ந்திருந்ததால் ராஜேஸ்வரியின் முழங்கால்கள் கடுத்தன. காலை நீவி விட்டு கொண்டே எழுந்து கொண்டாள்.
கடைசியாக சொல்கிறேன், நான் இப்பொழுது சொன்ன விஷயங்களை உன் மனதிலேயே புதைத்துக்கொள். நான் உன்னிடம் சொன்னேன் என்று மறுபடியும் எனக்கு நினைவுபடுத்தக்கூட தேவையில்லை. தெரிந்ததா என்றார். தெரிந்தது என்பது போல தலையை அசைத்தாள் அன்னபூரணா. மாமியார் சொன்ன விஷயங்களிலிருந்து அன்னபூர்ணாவுக்கு ஆனந்தின் அந்தரங்கத்தை ஊடுருவி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் பாராமுகமாக இருப்பதற்கும் அவன் சுபாவம் எல்லோரையும் போல அல்லாமல் அசாதாரணமாக தோன்றுவதற்கும் இதுதான் காரணம் போலும். தன்னால் முடிந்தவரை அவன் மன அமைதிக்காக பாடுபடுவது தன்னுடைய கடமை என்று நினைத்தாள். ராஜேஸ்வரி அத்தனை தடபுடலுடன் பணியாரங்களை செய்ய வைத்து காத்திருந்தாளே தவிர அன்று அந்த சின்ன மாமியாரின் மகள்கள் வரவே இல்லை. இத்துடன் இந்த பாகம் முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தை கேட்க நீங்கள் இந்த கதையின் தலைப்புகளை தேட வேண்டியது இல்லை. அதற்கு பதிலாக இந்த வீடியோவின் இறுதியிலேயே இதன் அடுத்த பாகத்திற்கான கிளிப்பிங் ஃப்ளாஷ் ஆகும். அதில் உங்கள் விரலை வைத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் செய்தால் அது உங்களை இதன் அடுத்த பாகத்திற்கான தொடர்ச்சிக்கு அழைத்து சென்றுவிடும். தொடர்ச்சியான அடுத்த பாகம் சிரமமில்லாமல் மிக எளிதாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் வாசித்துள்ள மற்ற கதைகளையும் கேட்க வேண்டுமென்றால் எனது சேனலின் உள்ளே சென்று பிளேலிஸ்டில் இருக்கும் கதைகளை கிளிக் செய்து கேட்கலாம்.